லாஸ்ட் கிளாஸ்ல இருந்து நம்ம கரண்ட் எலக்ட்ரிசிட்டிங்கிற சாப்டர் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். அதுல ஓம்ஸ் லாவை எலாபரேட்டா டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். ஓம்ஸ் லா எப்படி வந்துச்சு, வந்ததுக்கு அப்புறம் ஓம்ஸ் லா என்ன ஆகுது, இந்த சினாரியோல தான் டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். அதை பேஸ் பண்ணி சின்ன சின்னதா இருக்கிற சில ப்ராப்ளம்ஸும் பார்த்திருக்கோம். சின்ன ப்ராப்ளம்ஸா இருந்தாலும் அதுவும் இம்பார்ட்டன்ட் தான். ஏன்னா ஓம்ஸ் லாவை நாம படிச்ச ஸ்டைல்ல எல்லாரும் படிக்கிறது இல்ல, புக்லயும் அப்படி இருக்காது, ஒரு மாதிரி இர்ரெகுலரா இருக்கும். அப்படி இருக்கிறவங்களுக்கு அந்த ஃபார்முலா எல்லாம் ஈஸியா ரிஜிஸ்டர் ஆகாது, ஒரு மாதிரி டஃபா ஃபீல் ஆகும். நம்ம அப்படி படிக்கல, ஒரு ஆர்டரா படிச்சிருக்கோம். கரண்ட்னால ப்ரொடியூஸ் ஆகிற ட்ரிஃப்ட் வெலாசிட்டி, கரண்ட்டுக்கும் ட்ரிஃப்ட் வெலாசிட்டிக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப், அந்த ரிலேஷன்ஷிப்பை வச்சு ஓம்ஸ் லாக்குள்ள வர ரெசிஸ்டாரை எப்படி டிசைன் பண்றது, அதோட டிசைன் ஃபார்முலான்னு செயின் மாதிரி படிச்சிருக்கோம். அதனால கிளியரா இருக்கும். ஆனா இந்த ஓம்ஸ் லா நெட்வொர்க் அனாலிசிஸுக்கு இனப்பான்னு கேட்டா கிடையாது. அப்ப நெட்வொர்க் அனாலிசிஸ் பண்ணா நம்ம இன்னும் சில எக்ஸ்ட்ரா ஒர்க் எல்லாம் பண்ணணும். அப்ப இன்னைக்கு நாம என்ன பண்ண போறோம்னா, ரெசிஸ்டார் இன் சீரிஸ், ரெசிஸ்டார் இன் பேரலல் படிக்க போறோம். சாதாரணமான தியரி தான், இங்க தியரி இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஆனா படிச்சுட்டு தான் உள்ள போகும், அப்பதான் ப்ராப்ளம் போறப்ப ஈஸியா இருக்கும். சோ அப்ப ரெசிஸ்டார் இன் சீரிஸ் அண்ட் ரெசிஸ்டார் இன் பேரலல் படிச்சுட்டு, சீரிஸ் பேரலலுக்கு வேற என்னென்ன கீ பாயிண்ட்ஸ் தேவையோ அதெல்லாம் கலெக்ட் பண்ணிக்கிட்டு ஒரு 7-8 ப்ராப்ளம் பார்ப்போம் பையன். அது எல்லாமே இம்பார்ட்டன்டான ப்ராப்ளம். நெட்வொர்க் அனலைஸ் பண்ற மாதிரியான சில ப்ராப்ளம்ஸ் பார்க்க போறோம், எல்லாமே இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு கிளாஸே ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா கொடுக்கும். சோ இதான் நம்ம பிளான். அப்ப ரெசிஸ்டார்ஸ் இன் சீரிஸ்க்குள்ள போவோம். நான் ஒரு 3 ரெசிஸ்டார் சீரிஸ்ல இருக்கிற மாதிரி எடுத்துக்கிறேன். R1, R2, R3. இதோட ஒரு பேட்டரியை கனெக்ட் பண்றேன், which is V. எங்க பேட்டரி இருக்கோ அங்க இருந்தா கரண்ட் டெலிவர் ஆகும். த்ரூ அவுட் சர்க்கியூட் ஒரே கரண்ட் ஃப்ளோ ஆகுது. ஒரு சர்க்கியூட்ல ஒரே கரண்ட் ஃப்ளோ ஆச்சுன்னா அதை சீரிஸ் சர்க்கியூட்னு சொல்லலாம். சீரிஸுக்கான பேசிக் கண்டிஷனே இதான். மீன்வைல் நான் ஆஃபர் பண்ண பேட்டரியில பார்ட் அமௌண்ட் ரெசிஸ்டார் 1க்கு போயிடும், பார்ட் அமௌண்ட் ரெசிஸ்டார் 2க்கு போகும், பார்ட் அமௌண்ட் ரெசிஸ்டார் 3க்கு போயிடும். அப்ப நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம்னா, V is equal to V1 plus V2 plus V3 ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் இங்க ஓம்ஸ் லாவை ரீப்ளேஸ் பண்ணுங்க. போன கிளாஸ்ல நாம வளைச்சு நெளிச்சு ஓம்ஸ் லா படிச்சிருந்தாலும் இனிமேல் ஓம்ஸ் லாங்கிறது சிம்பிளா V is equal to IR தான். அப்ப இங்க இருக்கிற V1க்கு பதிலா ஓம்ஸ் லா லாஜிக் படி I1 R1, V2க்கு பதிலா I2 R2, V3க்கு பதிலா I3 R3 ரீப்ளேஸ் பண்ணிட்டேன். இஸ் ஈக்குவல் டு V பண்ணிட்டு நான் ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்றேன். I1, I2, I3 எல்லாத்தையும் தூக்கிட்டு ஐன்னு போட்டு, ஏன்னா சீரீஸ்ல பேசிக் கண்டிஷனே ஒரே கரண்ட் தான் ஃப்ளோ ஆகும், ஐ சேம், அதனால ஐன்னு மாத்திட்டேன். ஃப்ரம் திஸ் ஐய வெளியே எடுத்துட்டா எனக்கு R1 பிளஸ் R2 பிளஸ் R3ன்னு வரும். அகைன் லெஃப்ட் சைட்ல V இருக்கு, திருப்பி ஓம்ஸ் லா படி விக்கு பதிலா ஐஆர்னு ரீப்ளேஸ் பண்றேன். இதுலயே ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட், சீரிஸ்ங்கிறத இண்டிகேட் பண்றதுக்கு சஃபிக்ஸ்ல எஸ் போட்டிருக்கேன். இப்ப ஐ கேன்சல் ஆயிடுச்சுன்னா ஆர் சஃபிக்ஸ் எஸ் வில் பிகம் அஸ் R1 பிளஸ் R2 பிளஸ் R3. இதான் சீரிஸ்ல கிடைக்கிற ரிசல்ட். இதை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது, அதுக்கு நான் சில நம்பர்ஸ் எடுத்துக்கிறேன். R1 100 ஓம், R2 100 ஓம், R3 50 ஓம்னு எடுக்கிறேன். அப்ப சால்வ் பண்ணா எனக்கு 250 ஓம் வரும். நீங்க என்ன பண்ணலாம்னா, இந்த R1 100, R2 100, R3 50 அப்படின்னு 3 ரெசிஸ்டார் சீரீஸ்ல கனெக்ட் பண்றதுக்கு பதிலா அதை ரீப்ளேஸ் பண்ணிட்டு இந்த 250 போட்டுக்கலாம். இந்த 3 ரெசிஸ்டாரும் சேர்ந்து என்ன கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுமோ அதே கரண்ட்டை தான் இந்த 250 ஓமும் ப்ரொடியூஸ் பண்ணும். அதனால இந்த 250 ஓமை நீங்க ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆர் எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் ஆர் நெட் ரெசிஸ்டன்ஸ் சொல்லலாம். ஈக்குவலன்ட்னு சொல்லணும், அதான் கரெக்டான வேர்ட். ஆர் எஃபெக்டிவ் நெட் கூட போட்டுக்கலாம். ஆனா தப்பி தவறி டோட்டல்னு சொல்லிடாது, ராங் வேர்ட். டோட்டல் ஏத்துக்கவே முடியாது. ஈக்குவல்னா அதுக்கு அர்த்தம் இருக்கு, டோட்டல்னா மேக்ஸ். அது ஈக்குவல்னா என்ன அர்த்தம், இவங்க 3 பேரும் சேர்ந்து செய்யற வேலையை செய்யற சிங்கிள் மெம்பர், அதான் ஈக்குவலன்ட்டுக்கான அர்த்தம்.
இப்படி 3 ரெசிஸ்டார் சீரீஸ்ல இருக்கு, அதை தூக்கிட்டு சிங்கிள் ரெசிஸ்டார் போட்டா நமக்கு சில பெனிஃபிட் அக்வயர் ஆகும். சர்க்கியூட்டோட சைஸ் சின்னதாகும், காம்பாக்டா மாறும். 3 காம்பனன்ட்ஸ்க்கு பதிலா சிங்கிள் காம்பனன்ட்னு வரப்ப காஸ்ட் குறையும். இதெல்லாம் இதுல இருக்கிற பெனிஃபிட். அப்ப சிம்பிளிபிகேஷன் டெக்னிக் தான் இது. ரொம்ப சாதாரணமான டெரிவேஷன் தான். நம்மளுக்கு என்சிஆர்ட்ல இந்த டெரிவேஷன் கிடையாது. எண்ட் ரிசல்ட்டை மட்டும் தான் யூஸ் பண்ண சொல்லியிருந்தாங்க. இதை டெலிட் பண்ணி அவங்க பெருசா சாதிக்க போறது இல்லைன்னு, இதை படிக்கிறதுக்கே 2 நிமிஷம் தான், அவங்க ஈஸியா படிச்சுட்டு போயிடலாம். இருந்தாலும் டெலிட்டர்னாலும் நான் நடத்தியிருக்கேன். ஏன் நடத்திருக்கேன்னா, சில ப்ராப்ளத்துல எனக்கு இது தேவைப்படுது. அப்ப நான் திடீர்னு போய் இதை சொன்னா ஒரு மாதிரி அன்ஈஸியா இருக்கும், கன்ஃபியூஸ் ஆயிடும். தியர்ல படிச்சுட்டா எனக்கு என்ன ஆகாதுன்னா கன்ஃபியூஸ் ஆகாது. ஸோ அப்ப எனக்கு எண்ட் ரிசல்ட் இம்பார்ட்டன்ட். இந்த டெரிவேஷனை பொறுத்தவரை பிகினிங் எனக்கு இம்பார்ட்டன்ட். அடுத்து போலாம் ரெசிஸ்டார்ஸ் இன் பேர். நான் ஒரு 3 ரெசிஸ்டாரை பேரலா கனெக்ட் பண்றேன். யாரோட பேரலா கனெக்ட் பண்றேன்னா ஒரு பேட்டரியோட. பேட்டரியை வீன்னு டினோட் பண்ணிருக்கேன். பிளஸ் மைனஸ்னு பொலாரிட்டி இருக்கும். இது R1, இது R2, இது R2. பேட்டரியில இருந்து கரண்ட் டெலிவர் ஆகுது. டெலிவர் ஆன கரண்ட் வந்து 3ஆ பிரியுது, which is I splitted as 3, I1, I2, I3. அப்ப நீங்க இந்த ஜங்ஷன்ல இந்த லாஜிக்கை ஃபாலோ பண்ணலாம். I is equal to I1 plus I2 plus I3. நெக்ஸ்ட் நான் ஓம்ஸ் லாவை ரீப்ளேஸ் பண்ண போறேன் ஃபார் I. ஓம்ஸ் லா படி I கண்டுபிடிச்சா V by R. அப்ப இங்க இருக்கிற I1க்கு பதில் V1 by R1, I2க்கு பதில் V2 by R2, I3க்கு பதில் V3 by R3ன்னு ஓம்ஸ் லாவை ரீப்ளேஸ் பண்ணலாம். பண்ணிட்டு நான் ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்றேன். என்னன்னா V1, V2, V3 இது எல்லாத்தையும் தூக்கிட்டு Vன்னு மாத்திட்டேன். ஏன்னா பியூர் பேரலல்ல வோல்டேஜ் சேம். எப்படி என் விரலை நல்லா பாருங்க. நான் இங்க இருந்து ரெசிஸ்டார் 2 வழியா பேட்டரிக்கு போறேன். இங்க இருந்து ரெசிஸ்டார் 3 வழியாவும் பேட்டரிக்கு போறேன். இங்க இருந்து ரெசிஸ்டார் 1 வரையும் பேட்டரிக்கு போறேன். அப்ப நான் ஒரு ரெசிஸ்டாருக்கும் பேட்டரிய இண்டிவிஜுவலா கனெக்ட் பண்ண மாதிரி ஒரு அப்பியரன்ஸ் இங்க வருது. ஒரு ரெசிஸ்டாருக்கும் பேட்டரி இண்டிவிஜுவலா சர்க்கியூட் கனெக்ஷன்ஸை கிரியேட் பண்ணுது. அதனாலதான் பேட்டரி டு பி சேவ் ஃபார் ஆல் ரெசிஸ்டாரா இருக்கு. அதுதான் நம்ம வோல்டேஜ் சேவ். கமர்ஷியலா இந்த சர்க்கியூட் தான் சக்சஸ்ஃபுல்லான சர்க்கியூட். இப்ப இந்த ரூம்ல இருக்கிற எல்லா கனெக்ஷன்ஸும் பேரலல் தான். லைட்டு, ஃபேன், ஏசி எல்லாமே பேரலல் தான். பேரலல்ல ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருக்கு. நீ யார வேணாலும் எப்ப வேணாலும் இன்க்ளூடும் பண்ணலாம், எக்ஸ்க்ளூடும் பண்ணலாம். ப்ராபபிளி யாராவது டேமேஜ் ஆனாலும் மித்தவங்க சஃபர் ஆக மாட்டாங்க. இப்ப நீ R4ன்னு ஒரு ரெசிஸ்டாரை உள்ள சேர்த்தா இவங்க சஃபர் ஆக மாட்டாங்க. R2 டேமேஜ் ஆனாலும் R1, R3 வேலை செய்வாங்க. ஆனா சீரிஸ் அப்படி கிடையாது. கமர்ஷியலா ஒரு சக்சஸ்ஃபுல்லான சர்க்கியூட்னு சொல்ல முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் R3 டேமேஜ் ஆயிடுச்சுன்னா இவங்க 2 பேரும் ஒர்க் பண்ண மாட்டாங்க. நீ டேமேஜ் ஆயிருக்கிற R3 ஐடென்டிஃபை பண்ணி அதை டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு இந்த ஒயரை ஷார்ட் பண்ணாதான் இவங்க வேலை செய்வாங்க. இது சீரீஸ்ல இருக்கிற பிரச்சனை. அண்ட் ஆல்சோ சீரீஸ்ல புதுசா ஒரு ஆள் உள்ள வந்தா ஸ்டாரிங் இன்னும் மோசமா போகும். பேரலல் அப்படி கிடையாது. பேட்டரி டு பி காமன் ஃபார் ஆல். எத்தனை பேர் உள்ள வந்தாலும் எந்த பிரச்சனையும் இல்லை. இதுல உள்ள வர இந்த V வந்து பார்ட்டா ஸ்பிளிட் ஆகுறது இன்னும் ரொம்ப மோசமா போகும். இப்ப 3 பேர் இருக்கிறப்ப எனக்கு ஒரு பங்கு கிடைக்கும் R1 தான். 4 பேர் தான் என் பங்கு குறைய ஆரம்பிச்சு. அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். அதே நேரத்துல சீரிஸ் எங்கேயுமே யூஸ் ஆகல, ஒரு வேஸ்ட் சர்க்கியூட்னு சொல்ல முடியாது. சீரியல் பல்புங்கிற அந்த இடத்துல சீரிஸ் சர்க்கியூட் யூஸ் ஆகும். சீரியல் பல்ப்னா இந்த குட்டி குட்டி கலர் பல்ப்ஸ் இருக்கு, அதெல்லாம் சீரீஸ்ல தான் ஜாயின் பண்ணிருப்பாங்க. இந்த திருவிழாலாம் இந்த மாதிரி சீரியல் பல்ப் வச்சு சம் டிசைன்ஸ் எல்லாம் பண்ணிருப்பாங்க. சில நேரங்கள்ல ஏதாவது ஒரு லைன் வேலை செய்யாம இருக்கும், ஏதாவது ஒரு யூனிட் வேலை செய்யாம இருக்கும். அதுக்கு காரணம் என்னன்னா அந்த யூனிட்ல இருக்கிற ஏதோ ஒரு பல்ப் ஃபியூஸ் போயிடும். அப்படி இப்ப இந்த R2ங்கிற பல்ப் ஃபியூஸ் போயிருந்ததுன்னா R2 டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு நீங்க இதை ஜாயின் பண்ணி விட்டா எல்லாரும் வேலை செய்யலாம். அந்த இடத்துல யூஸ் ஆகுது. பட் ஹைலி சக்சஸ்ஃபுல் சர்க்கியூட்ங்கிறது பேரலல். இப்ப இந்த ரூம்ல ஒரு 2 லைட் நான் ஆஃப் பண்ணிட்டேன், மித்தவங்க வேலை செய்வாங்க. ஒரு லைட் ஃபியூஸ் போயிடுச்சு, அப்ப மித்தவங்க வேலை செய்வாங்க. அதுதான் இங்க நடக்குது. யார வேணாலும் சேர்க்கலாம், யார வேணாலும் டிஸ்கனெக்ட் பண்ணலாம். யாரு டேமேஜ் ஆயிருந்தாலும் மித்தவங்க சஃபர் ஆக மாட்டாங்க. அதனால பேரலல் டு தி பெஸ்ட் சர்க்கியூட் இன் கமர்ஷியல் மோட். இப்ப பாயிண்ட் என்னன்னா சீரிஸ் பெஸ்டா பேரலல் பெஸ்டான்னு நம்ம டிபேட்லாம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இது ஒரு இன்ஃபர்மேஷனா எடுத்துட்டு நம்ம அடுத்த செக்மெண்ட்டுக்கு போயிடலாம். ஸோ பேரலல்ல வோல்டேஜ் சேம், அதனாலதான் V1, V2, V3 நான் V மாத்திட்டேன். இதுல இருந்து V காமனா எடுத்துட்டா 1/R1 + 1/R2 + 1/R3.
இஸ் ஈக்குவல் டு ஐ அகைன் ஓம்ஸ்லா படி ஐக்கு பதில் வி பை ஆர்னு ரீப்ளேஸ் பண்றேன். ஆருக்கு பதில் ஆர் சஃபிக்ஸ் பின்னு எழுதிட்டேன். வி கேன்சல் ஆயிடுச்சுன்னா 1 by r suffix v is equal to 1 by r1 plus 1 by r2 plus 1 by r3. இத புரிஞ்சுக்கிறோம். அதுக்கு நான் இதே நம்பர் லாஜிக் எடுக்கிறேன். r1க்கு பதிலா 100, r2க்கு பதிலா அகைன் 100, r3க்கு பதில் 54. இப்ப 100 எல்சிஎம் இருக்கு. 100ல 100 ஒன் டைம், 100ல 100 ஒன் டைம், 100ல 52 டைம்ஸ் வரும். அப்படின்னா 4 by 100 is equal to 1 by r. From this rp கண்டுபிடிச்சா 100 by 4 வரும். 100 by 4ங்கிறது 25. இதை ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் பேரலல் காம்பினேஷன் சொல்றோம். நீங்க 100, 100, 15 3 ரெசிஸ்டார் பேரலா போட்டு ஒரு பெரிய சர்க்கியூட் ரெடி பண்றதுக்கு பதிலா ஒரே ஒரு 25 போட்டு, அப்ப உங்களுக்கு சைஸ் குறைஞ்சிரும், காம்பாக்டா இருக்கும், காஸ்டும். இதான் ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் பேரலல். இந்த ரெண்டு ரிசல்ட்டுமே நீ 10th யூஸ் பண்ணலாம். அதனால இதை டெரைவ் பண்ண ஒன்னும் அவசியம் இல்லை. ஸ்ட்ரைட்டாவே ரிசல்ட்ல இருந்து கூட ஸ்டார்ட் பண்ணிருக்கலாம். ஆனா நான் ஏற்கனவே சொன்னதான், இது எனக்கு தேவைப்படுது ரேர் கேஸ்ல. ஒரு தடவை படிச்சுட்டு போயிடலாம், இதுக்கு எவ்வளவு நேரம் ஆக போகுது. அதனால படிச்சாச்சு. படிக்கிறப்ப எனக்கு இன்னொரு கீ பாயிண்ட் இதுல கிடைக்கும். என்ன பாயிண்ட்னா பாருங்களேன், இதுல ஈக்குவலன்ட் வந்து இண்டிவிஜுவலோட பெருசா இருக்கும், இதுல ஈக்குவலன்ட் வந்து இண்டிவிஜுவலோட சின்னதா இருக்கும். அதனால சம்டைம்ஸ் பேரலல் சீரிஸ்ங்கிற ஜஸ்டிபிகேஷன் கிடைக்கலனாலும் லெஸ்ஸர் ஈக்குவலன்ட், கிரேட்டர் ஈக்குவலன்ட் அந்த மாதிரி வார்த்தை கிடைக்கும். அப்ப லெஸ்ஸர் ஈக்குவலன்ட்னா யார்? பேரலல். கிரேட்டர் ஈக்குவலன்ட்னா சீரிஸ். முடிச்சாச்சு. இங்க இருந்து ப்ராப்ளம் போகணும். இருந்தாலும் ப்ராப்ளமுக்கு என்ன தேவையோ, வெறும் ஃபார்முலா மட்டும் தேவைப்படாது, அது மட்டும் வச்சு ஒண்ணும் பண்ண முடியாது. அதனால ப்ராப்ளமுக்கு என்ன தேவையோ அந்த மாதிரி சில விஷயங்களையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், கொஞ்சம் கலெக்ட் பண்ணிக்கலாம். இது ஆல்ரெடி நான் கெப்பாசிட்டர் இன் சீரிஸ் அண்ட் பேரலல் நடத்துறப்ப சொன்னதுதான். சொல்லியிருந்தாலும் நான் இன்னொரு தடவை உனக்கு டீச் பண்ணிடுறேன். எது சீரிஸ் எது பேரலல்ங்கிறத கண்ணால பார்த்து ஜட்ஜ் பண்ணக்கூடாது, டெக்னிக்கலா தான் ஜட்ஜ் பண்ணணும். அது எப்படி ஜட்ஜ் பண்றதுங்கிறத ஒரு கிளான்ஸ் பாத்திரலாம். ஆல்ரெடி கெப்பாசிட்டில பார்த்திருந்தாலும் இன்னொரு தடவை பாத்திரலாம். பார்த்துட்டே ப்ராப்ளம்குள்ள போகலாம். ரொம்ப வேகமா போய் குழப்பிக்க வேணாம். ஓகே தானே? இந்த மாதிரி ஒரு சர்க்கியூட் இருக்கு. இது R1 R2. அப்பியரன்ஸ் வைஸ் பார்த்தா இது பேரலல் மாதிரி தெரியும். ஆனா இது பேரலல் கிடையாது, சீரிஸ். ஏன்னா இதுல என்ன கரண்ட் ஃப்ளோ ஆகுதோ அதே கரண்ட் தான் ஃப்ளோ ஆகுது. அப்ப ஒரே கரண்ட் ஃப்ளோ ஆச்சுன்னா அது என்னது? சீரிஸ். இந்த சர்க்கியூட் ஒரு நல்ல எக்ஸாம்பிள். கண்ணால பார்த்து சீரிஸ் பேரலல் ஜட்ஜ் பண்ண கூடாதுங்கிறது. அப்ப எது பேரலல்? இப்படி இருக்கணும், இதுதான் பேரலல். ஏன் ஸ்டைல் படி பேரலல்னா ரெண்டு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும். கண்டிஷன் நம்பர் 1 என்னன்னா, ஒரு கரண்ட் வந்து ரெண்டா டிவைட் ஆகும். இது கண்டிஷன் நம்பர் 1. ரெண்டாவது, இந்த ரெண்டு ரெசிஸ்டாரும் பிகினிங்லயும் எண்ட்லயும் ஒரே பாயிண்ட்ல இருக்கு. அதாவது இந்த ரெசிஸ்டாரும் இந்த ரெசிஸ்டாரும் இங்க வந்து ஒரே இடத்துல ஜாயிண்ட் ஆகணும். அதே மாதிரி எண்ட்லயும் ரெண்டு ரெசிஸ்டாரும் ஒரே இடத்துல ஜாயிண்ட் ஆகணும். அப்படின்னா தான் அது பேரலல். அப்படி இல்லைன்னா அது பேரலல் கிடையாது. இப்படிதான் யோசிக்கணும். பேரலல் இல்லைன்னா சீரிஸ், சீரிஸ் இல்லைன்னா பேரலல்னு யோசிக்க கூடாது. அது ராங் திங். நான் சொல்றபடி ஜட்ஜ் பண்ணி ஈஸியா இருக்கும். சில நேரங்கள்ல சில ப்ராப்ளத்துல பேரலல்னா பளிச்சுன்னு கண்ணுக்கு தெரிஞ்சிருந்தப்ப இதெல்லாம் பேரலல்னு ஈஸியா புரிஞ்சுக்க முடியாது. அது எல்லா நேரத்திலயும் நடக்காது. உதாரணத்துக்கு இப்படி இருக்கு ஒரு சர்க்கியூட். இப்ப இது சீரிஸா பேரலல்னு ஜட்ஜ் பண்ணும். அப்ப டெக்னிக்கலா போறதுதான் நல்லது. ஒரு கரண்ட் வருது, ரெண்டா ஸ்பிளிட் ஆகுது. கரண்ட் ரெண்டா ஸ்பிளிட் ஆயிடுச்சுன்னா பேரலலுக்கான ஃபர்ஸ்ட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சுன்னா செகண்ட் கண்டிஷன் ஆகுதான்னு பாருங்க. R1 R2 பிகினிங்ல ஒரே இடத்துல ஜாயிண்ட் ஆகும், எண்டும் ஒரே இடத்துல ஜாயிண்ட் ஆகும். எனக்கு R1க்கு இங்க இருக்கு, R2க்கு இங்க இருக்கிற மாதிரி தோணுது. ஆனா நான் எக்ஸ்ட்ரா ஒயர் போட்டு இங்க ஜாயின் பண்ணிட்டேன். இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஒயர் நீங்க எவ்வளவு வேணாலும் போட்டுக்கலாம், தப்பே கிடையாது. அப்படின்னா இது என்னது? பேரலல். ஏன்னா பேரலலுக்கான கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது. சும்மா கண்ணால பார்த்தா இந்த இடம்லாம் டிஸ்டர்ப்டா இருக்கும், பேரலல் மாதிரி தெரியாது. என்னோட லாஜிக் என்னன்னா, ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கிறவனையும் பேரலல் சீரிஸ்லாம் கண்ணால ஜட்ஜ் பண்ணாத. கஷ்டமான சர்க்கியூட்டா இருந்தா டெக்னிக்கலா போயிடாதான் நல்லது. அடுத்து என்ன? சப்போஸ் இப்படி ஒரு சர்க்கியூட், இது R1, இது R2, இது R3, இப்படி இருக்கு. இதை எப்படி அனலைஸ் பண்றது? இங்க இருந்து ஒரு கரண்ட் வந்து ரெண்டா ஸ்பிளிட் ஆகும். அப்ப பேரலலுக்கான ஃபர்ஸ்ட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சுன்னு அர்த்தம். செகண்ட் கண்டிஷன் ஆகுதான்னு பாருங்க. R1க்கும் R2க்கும் பிகினிங் கரெக்டா இருக்கு, ஆனா எண்டு வேற வேற இடத்துல இருக்கு. அப்ப இது ரெண்டு என்ன கிடையாது? பேரலல் கிடையாது. ஏன்னா நடுவுல இன்னொரு காம்பனன்ட் வந்துருக்கு.
அப்ப R1 R2 பேரலல் கிடையாது, அவ்வளவுதான். நெக்ஸ்ட் என்னங்கிறது நான் இப்ப அடுத்து உனக்கு ப்ராப்ளம் நடத்தும் அதுல சொல்றேன். R1 R2 பேரலல் கிடையாது, அதனால சீரிஸ்னு யோசிக்க கூடாது, அது தப்பு. இப்ப இந்த ஐடியா ஃபார்முலாவை டெரைவ் பண்றப்ப கிடைச்ச தியரி கான்செப்ட் சிலது, சீரிஸ் பேரலல் எப்படி ஜட்ஜ் பண்ணுங்கிற இந்த தாட், இதெல்லாம் வச்சுக்கிட்டு 7 to 8 குவாலிட்டியான ப்ராப்ளம்ஸ் பார்க்க போறோம். இது பார்த்தோம்னாவே கரண்ட் எலக்ட்ரிசிட்டில ஒரு கான்பிடன்ஸ் என்ன ஆயிருந்தா ரைஸ் ஆயிரும். டெஃபினட்டா போன கிளாஸ் இம்பார்ட்டன்ட் தான், அதுல எந்த டவுட்டும் கிடையாது. ஆனா அதோட இந்த கிளாஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதான் எனக்கு முக்கியம். நெட்வொர்க் அனாலிசிஸ் பண்ண தெரியும். இப்போ உங்களுக்கு கொடுத்த நோட்ஸ்ல நல்லா பல்கா ஒரு நோட்ஸ் இருக்கும், ப்ராப்ளம்ஸ்னு போட்டு. அதுல ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் இருக்கு, குண்டா இருக்கும். இந்த நோட்ஸ் சொல்றேன், ப்ராப்ளமா இருக்கு. இந்த நோட்ஸ் எடுத்துக்கோ. அதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஃபைண்ட் கரண்ட் த்ரூ ஈச் ரெசிஸ்டார் அப்படின்னு ஒரு நெட்வொர்க் கொடுத்துட்டாங்க. இதான் அவங்க ஆஃபர் பண்ணிருக்கிற நெட்வொர்க். கரண்ட் த்ரூ ஈச் ரெசிஸ்டார் அப்படி ஒரு கொஸ்டின் கேட்டாவே அது அல்டிமேட் கொஸ்டின் பா என்னைய பொறுத்தவரை. ஏன்னா ஒரு நெட்வொர்க்ல நீ கரண்ட் த்ரூ ஈச் ரெசிஸ்டார பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறம் என்ன வேணாலும் கால்குலேட். சில நேரங்கள்ல உனக்கு ஒரு சில ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்றதுன்னு புரியவே இல்லைன்னா நீ கரண்ட் த்ரூ ஈச் ரெசிஸ்டாருக்கு ட்ரை பண்ணாவே அவங்க என்ன கேட்டிருக்காங்களோ அது கிடைக்கும். அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னு உன்னால புரிஞ்சுக்க முடியும். அப்ப நீ என்ன பண்ணலாம், கரண்ட் த்ரூ ஈச் ரெசிஸ்டார் பண்ணலாம். இந்த கரண்ட் த்ரூ ஈச் ரெசிஸ்டார் பண்ணணும்னா சிங்கிள் பேட்டரி இருக்கு. ஆர்எல் சிங்கிள் பேட்டரிக்கு பதிலா ஒரு ஓவரால் கரண்ட் இருக்கணும். ஒரு 3 ஆம்பியர் 4 ஆம்பியர் நீங்க கரண்ட் கொடுக்கணும். ஒன்னும் ஓவரால் கரண்ட் இருக்கணும், இல்ல மொத்தமா ஒரே ஒரு பேட்டரி இருக்கணும். ஆல்சோ நெட்வொர்க்ல எல்லா ரெசிஸ்டன்ஸோட வேல்யூஸும் இருக்கணும். அப்படி இருந்தா நீங்க ப்ராப்பரா ஃபார்வர்ட்ல சால்வ் பண்ணிட்டு ரிவர்ஸ் வந்தீங்கன்னா கரண்ட் த்ரூ ஈச் ரெசிஸ்டார் கிடைக்கும். அப்ப எப்படி ஃபார்வர்ட்ல சால்வ் பண்ணுங்க? சிங்கிள் பேட்டரி இருந்தா பேட்டரியில இருந்து தான் கரண்ட் டெலிவர் ஆகும், வேற இடத்துல இருந்து கரண்ட் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்ப பேட்டரியில இருந்து ஒரு கரண்ட் டெலிவர் ஆகுது, அது இங்க வந்துடுச்சு. வந்த கரண்ட் ரெண்டா ஸ்பிளிட் ஆகுது. கரண்ட் ரெண்டா ஸ்பிளிட் ஆயிடுச்சுன்னா பேரலலுக்கான ஃபர்ஸ்ட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சுன்னு அர்த்தம். செகண்ட் கண்டிஷன் ஆகுதான்னு பாருங்க, ஆகல. 12 ஓமுக்கும் 6 ஓமுக்கும் பிகினிங் ஒரே இடத்துல இருக்கு, ஆனா எண்டு வேற வேற. அப்ப இந்த 12ம் 6ம் பேரலல் கிடையாது. பேரலல் கிடையாதுன்னா அடுத்து என்ன பண்ணும், இதுதான் ரொம்ப முக்கியம். நீங்க ஸ்பிளிட் பண்ணப்பட்ட கரண்ட் எடுத்துக்கிட்டு டிராவல் பண்ணும். அப்ப 12 ஓம்ல ஒரு கரண்ட் ஸ்பிளிட் ஆகி போகுது, அதை எடுத்துட்டு டிராவல் பண்ணலாம்னு நினைக்கிறப்ப அது பாட்டம் போகுது. இந்த மாதிரி நெட்வொர்க்ல பொதுவா நெட்வொர்க்ல பாட்டமுக்குள்ள வருதுனாவே விட்டுருங்க, அதுக்குள்ள போகாதீங்க, குழப்பிக்காதீங்க. பாட்டம்ல கரண்ட் எல்லாம் ஆட் ஆகும், மேல பிரியும். நீ பிரிச்சு விடு போதும், கீழே சேர்ந்துச்சா இல்லையான்னு போய் வெரிஃபை பண்ணாத, அங்க யோசிக்காத. அது இல்லாம இது சிங்கிள் ரெசிஸ்டாரா இருக்கு, சிங்கிள் ரெசிஸ்டாரை வச்சு சிம்பிளிபிகேஷன் எதுவும் பண்ண முடியாது. அதனால ஸ்பிளிட் பண்ணப்பட்ட இன்னொரு கரண்ட் எடுத்துக்கிட்டு டிராவல் பண்ணுங்க. இப்ப இதுல என்ன கரண்ட் போகுதோ அதே கரண்ட் தான் இதுலயும் போகுது. அப்படின்னா இது ரெண்டு என்ன ஆகுது, சீரீஸா மீன் பண்ணுது, ஏன்னா ஒரே கரண்ட் ஃப்ளோ ஆகுது. அப்ப இது ரெண்டையும் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணா 12 ஓம் 6 + 6. இதை வச்சு புது நெட்வொர்க் போடுங்க. அப்ப நான் 48 வோல்ட் பேட்டரியை டிஸ்டர்ப் பண்ணல, இந்த 6 ஓமையும் டிஸ்டர்ப் பண்ணல, இந்த 12 ஓமையும் டிஸ்டர்ப் பண்ணல. இது ரெண்டு எப்படி இருக்குன்னா சீரீஸ்ல இருக்கு. அப்ப 12 ஓம்னு எழுதிடலாம். எங்க டிரா பண்றதுன்னு ஒரு கன்ஃபியூஷன் வந்துடும் நிறைய பேருக்கு. ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்பயும் சீரீஸ் பேரலல் பண்ணா யார சீரீஸ் பண்றியோ யார பேரலல் பண்றியோ அவங்களோட லொகேஷன்ல நீ டிரா பண்ணு. இப்படி புது நெட்வொர்க்கை டிரா பண்ணதுக்கு அப்புறம் ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ணு. ஸோ திருப்பி பேட்டரியில இருந்து கரண்ட் வருது, வந்த கரண்ட் இந்த இடத்துக்கு வருது. நோட்ஸ் பார்த்தா புரியாது, போர்டை தான் பார்க்கணும். இந்த இடத்துல வந்து ரெண்டா ஸ்பிளிட் ஆகுது. கரண்ட் ரெண்டா ஸ்பிளிட் ஆயிடுச்சுன்னா பேரலலுக்கான ஃபர்ஸ்ட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சுன்னு அர்த்தம். செகண்ட் கண்டிஷன் ஆகுதான்னு பாருங்க, ஆகுது. ரெண்டு பேருக்கும் பிகினிங்கும் ஒரே இடத்துல இருக்கு, எண்டும் ஒரே இடத்துல இருக்கு. ஆக்சுவலா இந்த 12க்கு இங்க இருக்கிற மாதிரி தெரியுது, இன்னொரு 12க்கு இங்க இருக்கிற ஃபீல் வருது. ஆனா நான் எக்ஸ்ட்ரா ஒயர் போட்டு ஜாயின் பண்ணிட்டேன். இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஒயர் எவ்வளவு வேணாலும் போடலாம், இப்படி நீட்டாவும் போடலாம், அசிங்கமாவும் போடலாம், அது பிரச்சனையே கிடையாது.
அப்ப இந்த ரெண்டு 12க்கும் பேரலுக்கான ரெண்டு கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகுறதுனால பேரலல். 12 ஓமையும் பேரலல் பண்ணா 6 ஓம் ஆயிடும். அந்த கால்குலேஷன் எல்லாம் நீ ஃபார்முலா வச்சு பார்த்துக்கோ, அது இங்க மேட்டரே கிடையாது. அப்ப இதை வச்சு அடுத்த நெட்வொர்க் போடுங்க. நான் 48 வோல்ட் பேட்டரியை டிஸ்டர்ப் பண்ணல, இந்த 6 ஓமை டிஸ்டர்ப் பண்ணல, இந்த 12 பேரலல் பண்ணா 6 ஓம் ஆயிடும். அகைன் ஃப்ரெஷ்ஷா திங்க் பண்ணு. பேட்டரியில இருந்து கரண்ட் டெலிவர் ஆகும். த்ரூ அவுட் சர்க்கியூட் ஒரே கரண்ட் தான் ஃப்ளோ ஆகும். ஒரே கரண்ட் ஃப்ளோ ஆகுதுன்னா அது சீரிஸ். சீரிஸ்ல நீங்க ஆட் பண்ணிக்கலாம். அப்ப 6 + 6 என்ன ஆயிரும்னா 12 ஓம் ஆயிடும். 12 ஓம் போட்டா இந்த மாதிரி சிங்கிள் ரெசிஸ்டார் வர்ற வரையும் நீ சால்வ் பண்ணு. இதான் ஃபார்வர்ட் போறது. அதுக்கப்புறம் நீ ஓம்ஸ்ல அப்ளை பண்ணி கரண்ட் கண்டுபிடிக்கும். சம்டைம்ஸ் நீ ஃபார்வர்ட்ல சிம்பிளிஃபை பண்ணிட்டே வரப்ப பியூர் பேரலல் வந்துச்சுன்னா கூட ஸ்டாப் பண்ணிக்கலாம். பியூர் பேரலல் வரவே இல்லைன்னா சிங்கிள் ரெசிஸ்டார் வர வரையும் சால்வ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஓம்ஸ்ல அப்படி கரண்ட் கண்டுபிடிக்கும். கரண்டோட ஃபார்முலா என்னப்பா ஓம்ஸ்ல அப்படி V/R. இந்த மாதிரி பேட்டரி இருந்தா நீ V/Rனே சொல்லாத, மாத்து, ஸ்டைல மாத்து, பேட்டரி பை ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லி பழகு. ஏன், என்ன காரணம்? இந்த சாப்டர்ல கடைசி டைட்டில்ல செல் அப்படின்னு ஒரு டைட்டில், ஒரு பேட்டரியை பத்தி படிப்போம். அந்த இடத்துல இஎம்எஃப்னு ஒரு கேரக்டர் வரும். அந்த கேரக்டர் வந்ததுக்கு அப்புறம் ஃபார்முலா கன்ஃபியூஷன் ஒரு V/Rனு எழுதுறான். இந்த கன்ஃபியூஷன் வரக்கூடாதுன்னா நீ ஃபார்முலாவே இங்க எழுதாது, பேட்டரி பை ரெசிஸ்டன்ஸ் யோசிச்சுட்டு போ. அந்த இடம் வரப்ப டவுட்டே வராது, சிக்கலே இருக்காது, குழப்பமே இருக்காது. அப்ப முன்னேற்பாடா அப்படி பண்ணிக்கலாம். பேட்டரி இல்லாத இடத்துல வோல்டேஜ்னா இல்ல கரண்ட்னா V/R, இல்ல Vனா IR அப்படின்னு எடுத்துக்கலாம். பேட்டரி இல்லாத இடத்துல Vன்னு சொல்லு, பேட்டரி இருக்கிற இடத்துல பேட்டரி பை ரெசிஸ்டன்ஸ் சொல்லு. ஃபார்முலா மாதிரி எழுதாத, நம்பரை ஃபில் பண்ணு. பேட்டரி 48 வோல்ட், ரெசிஸ்டன்ஸ் 12 ஓம், அப்போ 4 ஆம்பியர். இப்ப நீங்க ரிவர்ஸ் போகணும். இப்பதான் கவனமா இருக்கும், சொதப்பிடக்கூடாது. ஃபார்வர்ட்ல உன் புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி ஜம்ப் பண்ணி வந்துட்டேன்னா ரிவர்ஸ்ல போறப்ப மாட்டிக்கும். ரிவர்ஸ் முதல் 2 சர்க்கியூட்டுக்கு நார்மலா இருக்கும். ஏன்னா பேட்டரில இருந்து டெலிவர் ஆகிற கரண்ட் 4 ஆம்பியர். பேட்டரில இருந்து டெலிவர் ஆகிற கரண்ட் 4 ஆம்பியர். அதுதான் என்ன ஆகும்னா இது ஃபுல்லா ஃப்ளோ ஆகும். இதுவரையும் பிரச்சனை இருக்காது. இனிமேல் தான் நீ ரொம்ப கேர்ஃபுல்லா 2 நெட்வொர்க் ரிவர்ஸ் போறப்ப கேஷுவலா இருக்கும். இதுக்கப்புறம் நீ என்ன பண்ண, இதை பார்த்து தான் எழுதணும், முடிவே எடுக்கக்கூடாது. நீ இங்க போய் முடிவு எடுத்தா சொதப்பிடுவ. பார்த்து பார்த்து எழுது. இங்க எவ்வளவு இருக்கு, 4 ஆம்பியர், அதை எழுதுங்க. இந்த 6 ஓம்ல எவ்வளவு போகுது, 4 ஆம்பியர், அதை எழுதிருக்கு. இப்ப இங்க வந்து 6 ஓம்ல இருக்கு, இங்க வேற மாதிரி இருக்கு. நீ பார்த்து பார்த்து எழுதுறப்ப எப்ப உன்னோட இந்த சர்க்கியூட்ல பழைய சர்க்கியூட் அப்பியரன்ஸ் இல்லாம வேற அப்பியரன்ஸ் வருதோ அப்ப நீ இங்க முடிவெடுத்து ரிசல்ட் போகும். அங்க முடிவெடுக்காது, இங்க எடு. எப்பப்ப முடிவு எடுக்கணும், முதல்ல பார்த்து எழுதிடணும், காப்பி பண்ணிடணும். when network look differed அப்படின்னா அப்ப நீ என்ன பண்ணு, டிசிஷன் எடு. எப்படி டிசிஷன் எடுக்கலாம், 4 ஆம்பியர் வந்து 2ஆ ஸ்பிளிட் ஆகுது, அப்ப 2 ஆம்பியர் 2 ஆம்பியர். ஃப்ரம் திஸ் டு திஸ் வாங்க. இப்ப பார்த்து காப்பி பண்ணுங்க. இங்க எவ்வளவு இருக்கு, 4 ஆம்பியர். இந்த 6 ஓம்ல எவ்வளவு போகுது, 4 ஆம்பியர். இந்த 12 ஓம்ல எவ்வளவு போகுதுன்னா 2 ஆம்பியர். இப்ப இங்க பாத்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கு, இங்க வேற மாதிரி இருக்கு. அப்ப நெட்வொர்க் டிஃபர் ஆகுது. நெட்வொர்க் டிஃபர் ஆகுதுன்னா நீ எங்கப்பா டிசிஷன் எடுக்கணும், இங்க டிசிஷன் எடுக்கணும். இதுல 4 ஆம்பியர்ல 2 ஆம்பியர் இங்கிட்ட போயிருச்சுன்னா ரிமைனிங் 2 ஆம்பியர் தான் இங்க போகும், அதே இங்கேயும் போகும். அவ்வளவுதான், கரண்ட் த்ரூ ஈச் ரெசிஸ்டார் பண்ணியாச்சு. இப்படிதான் பண்ணும். சில நேரங்கள்ல இந்த கரண்ட்டுக்கு I1, I2, I3 இப்படி எல்லாம் நேம் பண்ணுவாங்க பிகினிங்ல. நீ நேம் பண்ணாத, ஏரோ போட்டு நேம் பண்ணா நிறைய சிம்பிள்ஸ் வருமா, உனக்கு ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டா இருக்கும். 2 ஆம் இருந்தா நேம் பண்ணு, நிறைய ஆம் இருந்தா நேம் பண்ணணும். அதாவது சின்ன சர்க்கியூட்னா நேம் பண்ணிக்கலாம், பெரிய சர்க்கியூட்னா நேம் எல்லாம் பண்ணணும். அப்படியே வச்சுக்கிட்டு டிராவல் பண்ண மச் பெட்டர். முடிச்சாச்சு ப்ராப்ளம். கரண்ட் த்ரூ ஈச் ரெசிஸ்டார் பண்ணியாச்சு. இது ஒரு கம்ப்ளீட் ப்ராப்ளம். கரண்ட் த்ரூ ஈச் ரெசிஸ்டார் பண்ணா என்ன வேணாலும் பண்ணலாம். ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு ரெசிஸ்டாருக்கு 5 டேட்டா இம்பார்ட்டன்ட். ரெசிஸ்டன்ஸ், அதோட கரண்ட், அதோட வோல்டேஜ், எனர்ஜி, பவர். இதுல எனர்ஜி பவர் பத்தி படிக்கல, அதனால இதை பத்தி இப்ப யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப இப்போதைக்கு ஒரு ரெசிஸ்டாருக்கு 3 டேட்டா இம்பார்ட்டன்ட். அதுல கரண்ட்டை கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா என்ன வேணாலும் பண்ணலாம். அதான் அல்டிமேட். நெட்வொர்க் அனாலிசிஸ்னாவே கரண்ட் த்ரூ ஈச் ரெசிஸ்டார் பண்றதுதான். அதுல சிங்கிள் பேட்டரி ப்ராப்ளம்னா ஃபார்வர்ட் போயிட்டு ரிவர்ஸ் வரணும். சிங்கிள் பேட்டரிக்கு பதில் ஓவரால் கரண்ட் இருந்தாலும் ஃபார்வர்ட் போயிட்டு ரிவர்ஸ் வரலாம். ஃபார்வர்ட் போறப்ப பியூர் பேரலல் வந்துச்சுன்னா ஸ்டாப் பண்ணிட்டு அங்கிருந்தே ரிவர்ஸ் வர ஆரம்பிக்கலாம். பியூர் பேரலல் வரலைன்னா இன்னும் சிம்பிளிஃபை பண்ணி சிங்கிள் ரெசிஸ்டார் வர வரையும் டிராவல் பண்ணி ரிவர்ஸ் வரும். இவ்வளவுதான், இதான் அல்டிமேட். பட் ஒரு ப்ராப்ளம் பார்த்துட்டு நம்ம ஒரு முழு திருப்திக்கு வர முடியாது. இன்னும் சில ப்ராப்ளம் பார்த்தா இன்னும் ஐடியா கிடைக்கும். அதனால செகண்ட் ப்ராப்ளம் இருக்கு. ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் ஓவர், செகண்ட் ப்ராப்ளம் இருக்கு. இடத்த மாத்த அங்கே சேர போட்டு சார்.
ஃபைன் கரண்ட் இன் ஈச் ரெசிஸ்டார் அப்படின்னு ஒரு நெட்வொர்க் கொடுத்திருக்காங்க. அது மட்டும் கேட்கல, விஏபி, விபிசி, விசிடி அப்படின்னு இன்னொரு எக்ஸ்ட்ராவும் கேட்டிருக்காங்க. செகண்ட் டிவிஷனை பத்தி எதுவும் யோசிக்காதீங்க. ஃபர்ஸ்ட் டிவிஷன் கரண்ட் த்ரூ ஈச் ரெசிஸ்டார் கேட்டிருக்காங்க. அப்போ ஒரு அல்டிமேட் இது, அதுக்கு நாம ஒர்க் பண்ணுவோம். ஆட்டோமேட்டிக்கா செகண்ட் டிவிஷனை பத்தி லேட்டரா என்ன பண்ணிக்கலாம், யோசிச்சுக்கலாம். அது ஆட்டோமேட்டிக்கா கிடைச்சிடும், அது ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. ஸோ அவங்க கொடுத்திருக்கிற சர்க்கியூட்டை ஃபர்ஸ்ட் வரைஞ்சுக்கிறது. இவங்க கொடுத்திருக்கிற சர்க்கியூட்ல சில நேமிங்ஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்க, ஏபிசிடின்ட்டு. இந்த மாதிரி நேமிங்ஸ் கொடுத்தாங்கன்னா அதை மார்க் பண்ணிக்கோங்க, அது எசென்சியல். அதை பத்தி ஏதாவது பேசுவாங்க இல்ல யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் ஒரு பேட்டரி கொடுத்திருக்காங்க. பேட்டரி 16 வோல்ட் will have 0.2 ohm ரெசிஸ்டார்ங்கிறாங்க. பேட்டரியில ரெசிஸ்டார் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு பேர் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். இத பத்தி எப்ப படிப்போம் அப்படின்னா, பேட்டரி ஆர் செல்லுங்கிற டைட்டில்ல படிப்போம். அதுவரை இது வந்துச்சுன்னா இது அக்கௌண்டபிள் அப்படிங்கிற தாட்ல அப்படியே வச்சுக்கோ, ஒன்னும் பெருசா அதை நோண்டாத, அது பாட்டு அது இருந்துட்டு போட்டும். வந்தா ஓகே, வரலைனாலும் ஓகே, அப்படி போயிடும். அடுத்து இது 4 ஓம்னு இருக்கு, இதுவும் 4 ஓம். அப்புறம் இது 1 ஓம், இது 12 ஓம், இது 8 ஓம். சிங்கிள் பேட்டரி ப்ராப்ளமா இருக்கு, கரண்ட் த்ரூ ஈச் ரெசிஸ்டார் கேட்டிருக்காங்க. அப்படின்னா நம்ம ஃபார்வர்ட் போயிட்டு ரிவர்ஸ் வரலாம். பேட்டரி வேல்யூ ஆஃபர்டு, எல்லா ரெசிஸ்டார் வேல்யூ ஆஃபர்டு. அப்ப கண்டிஷன்ஸ்லாம் நம்மளுக்கு ஃபேவரா இருக்கு. பேட்டரி இருந்தா, பேட்டரியில இருந்தா கரண்ட் டெலிவர் ஆகும். ஸோ இங்க வந்த கரண்ட் இந்த இடத்துல வந்து ரெண்டா பிரியுது. கரண்ட் ரெண்டா பிரிஞ்சிருச்சுன்னா பேரலலுக்கான ஃபர்ஸ்ட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சுன்னு அர்த்தம். செகண்ட் கண்டிஷன் ஆகுதான்னு பாருங்க, ஆகுது. 2 4க்கு பிகினிங் ஒரே இடத்துல இருக்கு, 2 4க்கு எண்டு ஒரே இடத்துல இருக்கு. அப்ப இந்த 4ம் 4ம் பேரலல். 4ஐயும் 4ஐயும் பேரலல் பண்ணா 2 ஓம்னு வந்துடும். அதை டிராப் பண்ணிட்டேன். இந்த 4 ஓம்ல போற கரண்ட் இந்த 4 ஓம்ல போற கரண்ட் திருப்பி ஆட் ஆகி இங்க வருது. 1 ஓம்னு ஒரே ஒரு ரெசிஸ்டார் இருக்கு. ஒரு ரெசிஸ்டார்ல பெருசா சிம்பிளிஃபை பண்ண முடியாது, அதனால இந்த 1 ஓமா அப்படியே டிராப் பண்ணிட்டேன். திருப்பி இந்த கரண்ட் இங்க வந்து ரெண்டா ஸ்பிளிட் ஆகுது. அப்படின்னா பேரலலுக்கான ஃபர்ஸ்ட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சுன்னு அர்த்தம். செகண்ட் கண்டிஷன் ஆகுதான்னு பார்த்தா ஆகுது. 12க்கும் 8க்கும் பிகினிங் கரெக்டா இருக்கு, 12க்கும் 8க்கும் எண்டும் கரெக்டா இருக்கு. இப்ப 12 8 பேரலல். அப்போ 1/Rp is equal to 1/R1 plus 1/R2 ஃபார்முலால போட்டு சிம்பிளிஃபை பண்ணா உங்களுக்கு 4.8 ஓம் வரும். அடுத்து என்ன, அடுத்து 16 வோல்ட் பேட்டரி இருக்கு, அதை வார்க் பண்ணிட்டேன். இட் ஹாவ் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் 0.2 ஓம். முடிஞ்சிருச்சு. இந்த மாதிரி நீங்க சிம்பிளிஃபை பண்ணதுக்கு அப்புறம் உங்களால அந்த நேமிங்ஸ் எல்லாம் மார்க் பண்ண முடிஞ்சா மார்க் பண்ணலாம். சில நேரம் சிம்பிளிஃபை பண்றப்ப நேமிங்ஸ் மார்க் பண்ண முடியாது, சிம்பிளிஃபை ஆயிரும். அப்ப தேவையில்லாம கஷ்டப்பட்டெல்லாம் ஏபிசிடின்னு மார்க் பண்ணு ட்ரை பண்ணாத. வந்தா மார்க் பண்ணு, வரலைன்னா விட்டுறாது, ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. அடுத்து என்ன, இதுல பேட்டரி ஒரு மாதிரி ஹரிசாண்டல் அப்பியரன்ஸ்ல இருக்கு, இந்த மாதிரி அப்பியரன்ஸ்ல இருக்கு, கிடைமட்டமா இருக்கு தமிழ்ல சொல்றதுன்னா. அப்படி இருக்கிறப்ப நெட்வொர்க்ல சீரிஸ் பேரலல் ஈஸியா ஜட்ஜ் ஆயிடும். போன தடவை பேட்டரி இப்படி இருந்ததா, இந்த லுக்ல இருக்கிறப்ப சீரிஸ் பேரலல் ஜட்ஜ் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அப்ப நம்ம டெக்னிக்கலா போயே ஆகணும். இந்த லுக்ல இருக்கிறப்ப இது பேரலல் இது பேரலல் அப்படிங்கிறது கிளியரா தெரியும். அதனால நீ ஈஸியா கூட அந்த டிராயிங் வரலாம், அந்த சிம்பிளிபிகேஷனுக்கு வரலாம். பட் நான் அதை சஜஸ்ட் பண்ண மாட்டேன், எனக்கு ஏரோ முக்கியம். ஏரோவை போட்டாதான் அந்த ஏரோவுக்குலாம் கரண்டா மார்க் பண்ணுங்கிற எண்ணம் வரும். அதனால நான் வந்து எப்பயும் என்னோட ஸ்டைல் படி தான் போறது. பார்த்தவனே புரிஞ்சாலும் இருந்தாலும் நான் எனக்கு ஏரோ மேண்டேட்டரிங்கிறதுனால அப்படி பண்ணிக்கிறேன். இப்ப புது நெட்வொர்க் வரைஞ்சதுக்கு அப்புறம் புது நெட்வொர்க்ல திங்க் பண்ண ஆரம்பிங்க. பேட்டரியில இருந்தா கரண்ட் டெலிவர் ஆகும், த்ரூ அவுட் ஒரே கரண்ட் தான் ஃப்ளோ ஆகுது. ஒரே கரண்ட் ஃப்ளோ ஆகுதுன்னா அது என்னது, சீரிஸ். அப்ப நீங்க ஆட் பண்ணிக்கலாம். அப்ப என்ன ஆயிரும், 2 + 1 + 4.8னா 7.8 ஓம்னு வந்துடும். ஸோ ஒரு பேட்டரி கனெக்ட் பண்ணிட்டா 16 வோல்ட், ரெசிஸ்டன்ஸ் 0.2 ஓம். ஸோ சர்க்கியூட்டை க்ளோஸ் பண்ணுங்க. இப்ப சிங்கிள் பேட்டரி சிங்கிள் ரெசிஸ்டார்னு வந்துச்சு. இப்போ ஓம்ஸ்லா அப்ளை பண்ணி கரண்ட் கண்டுபிடிங்க. ஓம்ஸ்லா படி கரண்டோட ஃபார்முலா பேட்டரி பை ரெசிஸ்டன்ஸ். பேட்டரி எவ்வளவு இருக்கு, 16 வோல்ட். ஆக்சுவலா ரெசிஸ்டன்ஸ் 7.8 தான். ஆனா இந்த பேட்டரியை யூஸ் பண்றப்ப இந்த ரெசிஸ்டன்ஸ் அக்கௌண்டபிளா மாறுது. அதனால இதையும் ஆட் பண்ணி 8 ஓம்னு எழுதிட்டா 2 ஆம்பியர் முடிஞ்சிருச்சு. இப்ப நம்ம கரண்ட் த்ரூ ஈச் ரெசிஸ்டார்ங்கிறதுனால ரிவர்ஸ்ல போகணும். அதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான பாயிண்ட், இப்ப இந்த சர்க்கியூட்ல ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் கேட்டாங்க. அப்ப நீ 8 போட்டக்கூடாது, 7.8 தான் போடும். ஏன், ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ்ங்கிறது இவங்க எல்லாருக்கும் ரீப்ளேஸ்மெண்டா வர சிங்கிள் ரெசிஸ்டன்ஸ், அதை தான் நீ போடணும். இந்த பேட்டரியை யூஸ் பண்ணதானே இந்த இன்டர்னல் வருது. இந்த பேட்டரியை யூஸ் பண்ணலன்னா
அப்ப இந்த ரெசிஸ்டன்ஸே வராதுல. அப்ப ஈக்குவலன்னு எதை சொல்லுவோம்? 7.8 தான் சொல்லுவோம். அப்ப 7.8 தான் எழுதணும். எழுதிட்டு இப்ப ரிவர்ஸ் போங்க. கரண்ட் கண்டுபிடிச்சாச்சு, ரிவர்ஸ் போங்க. பேட்டரில இருந்து டெலிவர் ஆகிற கரண்ட் 2 ஆம்பியர். பேட்டரில இருந்து டெலிவர் ஆகிற கரண்ட் 2 ஆம்பியர். அதே 2 ஆம்பியர் தான் சர்க்கியூட் ஃபுல்லா ஃப்ளோ ஆகுது. ஏன்னா சர்க்கியூட் சீரீஸ்ல இருக்கு. ஸோ இதை வச்சு இங்க வாங்க. பேட்டரில இருந்து டெலிவர் ஆகுறது 2 ஆம்பியர். அந்த 2 ஆம்பியர் இங்க வந்து ரெண்டா ஸ்பிளிட் ஆகுது. ரெண்டு ரெசிஸ்டார் ஈக்குவலா இருக்கு. அப்ப பாதி பாதியா ஸ்பிளிட் பண்ணிடலாம். 1 ஆம்பியர் 1 ஆம்பியர்னு. அந்த 1 ஆம்பியர் தான் இதுலயும் ஃப்ளோ ஆகுது, இதுலயும் ஃப்ளோ ஆகுது. அது அகைன் இந்த இடத்துல ஆட் ஆகி 2 ஆம்பியரா மாறுது. திருப்பி இந்த 2 ஆம்பியர் இங்க வந்து ரெண்டா ஸ்பிளிட் ஆகுது. இப்ப நீங்க கேஷுவலா 1 ஆம்பியர் 1 ஆம்பியர்னு எழுத முடியாது. ஏன்? ரெண்டுமே அன்இவன் ரெசிஸ்டன்ஸ். அப்ப இதுல எவ்வளவு கரண்ட் போகுது, இதுல எவ்வளவு கரண்ட் போகுதுன்னு கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் கரண்ட் டிவிஷன் ரூல் யூஸ் பண்றேன். இதுல ஃப்ளோ ஆகிற கரண்ட் I(12) எழுதுறான். இதுல ஃப்ளோ ஆகிற கரண்ட் I(8) எழுதியிருக்கேன். இதுல ஃப்ளோ ஆகுறத இப்ப நான் சொல்ற கரண்ட் டிவிஷன் ரூல் மாதிரியே கெப்பாசிட்டர்ல சார்ஜ் டிவிஷன் ரூல்னு ஒரு ரூல் சொல்லியிருப்பேன். ப்ராப்ளம் நம்பர் 33ல அந்த ரூலை பத்தி பேசியிருப்பேன். இன்னைக்கே போய் அந்த ரூலை எடுத்து பார்த்து அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்னு கிராஸ் செக் பண்ணிக்கோ. ஒரு மைனூட் டிஃபரன்ஸ் இருக்கும். அங்க நடத்துறப்பே சொன்னேன், இந்த மாதிரி இங்க பேசுவன்ட்டு. இப்ப இங்க நடத்துறப்ப சொல்றேன் அங்க பேசியிருக்கேன்ட்டு. நீ போய் எடுத்து வெரிஃபை பண்ணி அதை சரி பண்ணிக்கோ. சில நேரங்கள்ல அது சம்பந்தமா நான் உனக்கு ட்விஸ்ட் பண்ணி கேள்வி கேட்பேன் டெஸ்ட்ல. ஸோ சரி பண்ணிட்டா அந்த ட்விஸ்ட் உனக்கு வந்து ட்விஸ்டாவே இருக்காது, நார்மலா இருக்கும். போய் செக் பண்ணிக்கோ. இப்ப இந்த ரூலுக்கு வருவோம். கரண்ட் டிவிஷன் ரூல் படி நீங்க என்ன பண்ணா 12 and 8 ரெண்டு ரெசிஸ்டாரையும் ஆட் பண்ணி கீழே 20ன்னு எழுதிடும். அடுத்து என்ன அப்படின்னா, உங்களுக்கு இதுல என்ட்ரி கரண்ட் எழுதிருங்க நியூமரேட்ல. ஃபர்ஸ்ட் டினாமினேட்ல ரெண்டு ரெசிஸ்டன்ஸையும் ஆட் பண்ணி எழுதிருங்க. நியூமரேட்ல என்ட்ரி ஆகிற கரண்ட் எழுதிருங்க. நெக்ஸ்ட் நீங்க என்ன பண்ணா, இதுல ஃப்ளோ ஆகிற கரண்ட் வேணும்னா இந்த ரெசிஸ்டன்ஸால மல்டிப்ளை பண்ணுங்க. இதுல ஃப்ளோ ஆகிற கரண்ட் வேணும்னா ஆப்போசிட் ரெசிஸ்டன்ஸால மல்டிப்ளை பண்ணுங்க. இதை சால்வ் பண்ணா 0.8 ஆம்பியர்னு வரும். இதை சால்வ் பண்ணா 1.2 ஆம்பியர்னு வரும். அதை இந்த இடத்துல எழுதிக்கங்க. 0.8 ஆம்பியர் 1.2 ஆம்பியர்னு. இது ரெண்டும் ஆட் ஆகி அதே 2 ஆம்பியர். அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. இந்த கரண்ட் டிவிஷன் ரூல் ரெண்டு அன்இவன் ரெசிஸ்டன்ஸ் பேரலா இருந்தா அதுல ஃப்ளோ ஆகிற கரண்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணும். 3 ரெசிஸ்டார் பேரலா இருந்ததுன்னா அதுல ஃப்ளோ ஆகிற கரண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த லாஜிக் சப்போர்ட் பண்ணாது. கரண்ட் டிவிஷன் ரூல் படி வேற ஃபார்முலா இருக்கு, அதை யூஸ் பண்ணி ஆன்சர் எடுக்கணும். அந்த மாதிரி ஃபார்முலாஸ் மனப்பாடம் பண்றது ரிஸ்க். அதனால ரெண்டு ரெசிஸ்டார் பேரலா வரப்ப கரண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த லாஜிக்கை பயன்படுத்து. 3 வந்தா என்ன பண்றதுன்னு வர்ற இடத்துல போய் பார்த்துக்கலாம், இங்க யோசிக்காத. ஸோ கரண்ட் த்ரூ ஈச் ரெசிஸ்டார் கேட்டிருக்காங்க, அதை நான் கண்டுபிடிச்சிட்டேன். இதுதான் அல்டிமேட்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா இதை கண்டுபிடிச்சிட்டா நீ என்ன வேணாலும் கண்டுபிடிக்கலாம். இந்த கொஸ்டின்ல ரெண்டாவது டிவிஷன்ல விஏபி விபிசி விசிடி கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. விஏபினா இங்க உள்ள வோல்டேஜ், விபிசிங்கிறது இங்க உள்ள வோல்டேஜ், விசிடிங்கிறது இங்க உள்ள வோல்டேஜ். அப்ப விஏபி வேணும். வோல்டேஜோட ஃபார்முலா கரண்ட் இன்டு ரெசிஸ்டன்ஸ். இதுல ஃப்ளோ ஆகிற கரண்ட் 2 ஆம்பியர், ரெசிஸ்டன்ஸ் 2. அப்ப மல்டிப்ளை பண்ணா 4 வோல்ட்னு வந்துடும். அடுத்து விபிசி வேணும். இதுல ஃப்ளோ ஆகிற கரண்ட் 2 ஆம்பியர், ரெசிஸ்டன்ஸ் 1, I இன்டு ஆர், மல்டிப்ளை பண்ணா 2 வோல்ட். விசிடி வேணும். ஃப்ளோ ஆகிற கரண்ட் எவ்வளவுனா 2 ஆம்பியர், ரெசிஸ்டன்ஸ் 4.8, அப்ப 9.6 வோல்ட்னு வரும். இதெல்லாம் கண்டுபிடிக்கிறது டசன் மேட்டர். இதெல்லாம் செம்ம ஈஸியான விஷயம். ஆனா நான் இப்ப இந்த நெட்வொர்க் வச்சு இதை இப்படி கண்டுபிடிக்கலாம்னு சொல்றேன்ல, இந்த எக்ஸ்பிளனேஷன் ராங். இதை வச்சு கண்டுபிடிக்க கூடாது, இதை வச்சுதான் நீ கண்டுபிடிக்கணும். ஏன்? நாளைக்கு இப்ப இதை சிம்பிளிஃபை பண்றப்போ ஒரு கம்ஃபர்டபுள் நெட்வொர்க் வந்திருக்கு, அதை வச்சு கண்டுபிடிச்சாச்சு. நாளைக்கு சிம்பிளிஃபை பண்றப்ப இந்த மாதிரி கம்ஃபர்டபுள் நெட்வொர்க் வரலன்னா என்ன பண்ணும்? அதனால எப்பயுமே கரண்ட் த்ரூ ஈச் ரெசிஸ்டார் பண்ணிட்டா ஒரிஜினல் நெட்வொர்க்ல இருக்கிற எல்லா ரெசிஸ்டார்லயும் கரண்ட் இருக்கும். இது நல்ல விஷயம். இது இருந்தா நீ ஒரிஜினல் நெட்வொர்க்ல இருந்தே என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். அப்ப விஏபினா இங்க உள்ள வோல்டேஜ், அப்ப இதுல உள்ள வோல்டேஜ் தான் விஏபி. வோல்டேஜோட ஃபார்முலா கரண்ட் இன்டு ரெசிஸ்டன்ஸ். கரண்ட் 1 ஆம்பியர், ரெசிஸ்டன்ஸ் 4, அப்போ 4 வோல்ட்னு வந்துடும். இப்படிதான் கண்டுபிடிக்கணும். இதுல 4 வோல்ட்னா இதுலயும் 4 வோல்ட் தான் வரும். கண்டுபிடிச்சு வேணா பாரு. அண்ட் ஆல்சோ ரெண்டு பேரலங்கிறதுனால வோல்டேஜும் சேமா தான் இருக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்கா நீ அப்படியே கண்டுபிடிச்சு போயிடலாம். இப்படி பண்ண அவசியம் இல்லை. இப்படியும் பண்ணலாம்னு நான் சொல்றேன், பட் இது நல்ல எக்ஸ்பிளனேஷன் கிடையாது. ஒரிஜினல் நெட்வொர்க் வச்சு பண்றதா நல்ல. அப்ப சம் அதர் கேட்டாங்கன்னா கரண்ட் த்ரூ ஈச் ரெசிஸ்டார் இல்லாம வேற ஏதாவது ரெக்வஸ்ட் பண்ணாலும் நீ கரண்ட் த்ரூ ஈச் ரெசிஸ்டாருக்கு பிளான் பண்ணு. அவங்க வேற என்ன ரெக்வஸ்ட் பண்றாங்களோ அது ஆட்டோமேட்டிக்கா கிடைச்சிடும். கரண்ட் த்ரூ ஈச் ரெசிஸ்டார் பண்றப்ப இப்ப இன்னைக்கு கிளாஸ் படி எனக்கு சிங்கிள் பேட்டரி இருக்கணும், இல்ல ஓவரால் கரண்ட் இருக்கணும், இல்லைன்னா என்ன இருக்கணும், சாரி வித் எல்லா ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ இருக்கணும். இதெல்லாம் இருந்தா ஃபார்வர்ட் போயிட்டு ரிவர்ஸ் பண்ணலாம். ஃபார்வர்ட் போறப்ப பியூர் பேரலல் வந்தா ஸ்டாப் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா சிங்கிள் ரெசிஸ்டார் வர வரையும் சிம்பிளிஃபை பண்ணுவாங்க. கிளியரா? அடுத்த கொஸ்டின் இருக்கு. நிறைய பார்க்க இன்னும் நிறைய பாயிண்ட்ஸ் கிடைக்கும், நல்ல ஐடியாஸ் கிடைக்கும்.
அடுத்து எனக்கு கொஸ்டின் நம்பர் 7 போயிருக்கு. கொஸ்டின் நம்பர் 7. Find the current in the circuit given. ஒரு சர்க்கியூட் கொடுத்திருக்காங்க, அதுல கரண்ட் கேட்டிருக்காங்க. சர்க்கியூட் கரண்ட்னா பேட்டரியில இருந்து டெலிவர் ஆகிற கரண்ட். அப்ப அந்த சர்க்கியூட்டை ஃபர்ஸ்ட் வரைஞ்சிட்டு, ஒரு 4.8 வோல்ட் பேட்டரி இருக்கு. அப்புறம் சில ரெசிஸ்டன்ஸ் ட்ரையாங்கிள் ஷேப்ல கனெக்ட் ஆயிருக்கு. இது 6 ஓம், இதுவும் 6 ஓம், இதுவும் 6 ஓம். வழக்கம் போல ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுதான். ஏன்னா நம்மளுக்கு ப்ராப்ளத்துல சிங்கிள் பேட்டரி இருக்கு. சிங்கிள் பேட்டரினா பேட்டரியில இருந்தா கரண்ட் டெலிவர் ஆகும். ஸோ டெலிவர் ஆன கரண்ட் இந்த இடத்துல வந்து ரெண்டா ஸ்பிளிட் ஆகுது. கரண்ட் ரெண்டா ஸ்பிளிட் ஆயிடுச்சுன்னா பேரலலுக்கான ஃபர்ஸ்ட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சுன்னு அர்த்தம். செகண்ட் கண்டிஷன் ஆகுதான்னு பாருங்க, ஆகல. ரெண்டு 6க்கும் பிகினிங் கரெக்டா இருக்கு, எண்டு வேற வேற இடத்துல. அப்ப இந்த 6ம் இந்த 6ம் பேரலல் கிடையாது. பேரலல் கிடையாதுன்னா நீ அடுத்து ஸ்பிளிட் பண்ணப்பட்ட கரண்ட் எடுத்துக்கிட்டு டிராவல் பண்ணும். இதுல போற கரண்ட் இந்த ஒரு ரெசிஸ்டார்ல போகுது, பாட்டம் சைடு போகுது, அதனால எதுவும் யோசிக்க வேணாம். இதுல போற கரண்ட் எடுத்துட்டு டிராவல் பண்றப்ப இதுல என்ன கரண்ட் வருதோ அதே தான் இங்க. அப்ப இது ரெண்டும் சீரீஸ்ல இருக்கு. சீரீஸ்ல இருந்தா நீ ஆட் பண்ணிக்கலாம். அப்ப 6 + 6 12ன்னு வந்துடும். இதை வச்சு புது நெட்வொர்க் வரீங்க. என்னோட புது நெட்வொர்க்ல நான் 4.8 வோல்ட் பேட்டரியை டிஸ்டர்ப் பண்ணல, இந்த 6 ஓமை டிஸ்டர்ப் பண்ணல, அதையும் வரைஞ்சிட்டேன். அடுத்து இந்த ரெண்டு 6 சேர்ந்து என்ன ஆயிடுச்சு, சீரீஸ். அப்ப 12ன்னு மாறிடுச்சு, அதை இங்க டிரா பண்ணும். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணிடுறீங்க அப்படின்னா, இந்த மாதிரி புது நெட்வொர்க் வரைகிறப்ப பேட்டரியை விட்டுட்டு டிரா பண்றீங்க. பேட்டரியை விட்டுட்டு டிரா பண்ணா மீனிங்கே மாறிடும். பேட்டரி ஆர் ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் பிட்வீன் ஏ அண்ட் பி, ஏ அண்ட் சி அப்படின்னு சொல்றப்ப ஏசிங்கிற டெர்மினல்ஸ் இதெல்லாம் ஆல்வேஸ் இம்பார்ட்டன்ட். இதை விட்டா சர்க்கியூட்டோட மீனிங்கே மாறிடும். அதனால அதை கனெக்ட் பண்ணி தான் யோசிக்கணும். இந்த மாதிரி புது நெட்வொர்க் வரைஞ்சதுக்கு அப்புறம் திருப்பி ஃப்ரெஷ்ஷா ஆரம்பிங்க. பேட்டரியில இருந்து ஒரு கரண்ட் வருது, வந்த கரண்ட் எனக்கு ரெண்டா பிரியுது. கரண்ட் ரெண்டா பிரிஞ்சிருச்சுன்னா பேரலலுக்கான ஃபர்ஸ்ட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சுன்னு அர்த்தம். செகண்ட் கண்டிஷன் ஆகுதான்னு பாருங்க, ஆகுது. 6க்கும் 12க்கும் பிகினிங் இந்த இடத்துல இருக்கு, எண்டு ஒரே இடத்துல இருக்கு. அப்படின்னா இது ரெண்டும் பேரலல். 6ஐயும் 12ஐயும் பேரலல் பண்ணா உங்களுக்கு 4 ஓம்னு ஆன்சர் வந்துடும். அதை டிராப் பண்ணிட்டேன். இப்ப சிங்கிள் பேட்டரி சிங்கிள் ரெசிஸ்டார் வந்துருச்சு. ஓம்ஸ்லா வச்சு கரண்ட் கண்டுபிடிச்சிடலாம். ஓம்ஸ்லா அப்படி கரண்டோட ஃபார்முலா பேட்டரி பை ரெசிஸ்டன்ஸ். அப்ப 4.8/4னா 1.2 ஆம்பியர் முடிஞ்சிருச்சு. இதான் சர்க்கியூட் கரண்ட். சர்க்கியூட் கரண்ட்னா பேட்டரியில இருந்து டெலிவர் ஆகிற கரண்ட். இதுல ரிவர்ஸ் போக வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா வீட்டுல போய் இந்த கொஸ்டினுக்கு நீ ரிவர்ஸ் போய் கரண்ட் த்ரூ ஈச் ரெசிஸ்டார் பண்ணிப்பாரு. இப்ப இங்க இருந்து ரிவர்ஸ் போறப்ப கரண்ட் டிவிஷன் ரூல் யூஸ் பண்ணி இதுக்கும் கரண்ட் கண்டுபிடிச்சிடலாம். அதுல இருந்து இதுக்கு ரிவர்ஸ் போகும். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளத்துல எப்படி ரிவர்ஸ் போறதுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன், அதை ரெஃபரன்ஸா வச்சு ரிவர்ஸ் போகும். செகண்ட்லயும் ரிவர்ஸ் போறது எப்படின்னு பார்த்துருக்கோம், அதையும் ரெஃபரன்ஸா வச்சு போய் கண்டுபிடிச்சு வச்சு. ஓகே, இதெல்லாம் முடிஞ்சிருச்சு. அவங்க இன்னும் கொஞ்சம் டஃபா பார்ப்போம், இன்னும் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸா யோசிக்கிற மாதிரி பார்ப்போம். அப்படின்னா அடுத்து நீங்க எடுக்க வேண்டிய கொஸ்டின் என்ன அப்படின்னா, ப்ராப்ளம் நம்பர் 26. தி கரண்ட் ஐ இன் தி கிவன் சர்க்கியூட் இஸ். இந்த மாதிரி ஒரு சர்க்கியூட் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் அவங்க கொடுத்திருக்கிற சர்க்கியூட்டை நான் வரைஞ்சுக்கிறேன். கரண்ட் ஐ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இந்த கரண்ட்டை தான் ஐன்னு மார்க் பண்ணியிருக்காங்க. சிங்கிள் பேட்டரி இருக்கு, எல்லா ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ இருக்கு. இந்த கரண்ட் கேட்டிருக்காங்க. எல்லா ரெசிஸ்டன்ஸ்ல உள்ள கரண்ட்டும் கேட்கல, ஒரே ஒரு ரெசிஸ்டர்ல உள்ள கரண்ட் தான் கேட்டிருக்காங்க. அப்படினாலும் நம்ம ஃபார்வர்ட் போயிட்டு ரிவர்ஸ் வந்துதான் அவங்க, வேற வழி இல்லை. நீ ஃபார்வர்ட் போயிட்டு ரிவர்ஸ் வரப்ப கரண்ட் த்ரூ ஈச் ரெசிஸ்டார் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா இந்த ரெசிஸ்டார்ல இருக்கிற கரண்ட் என்ன ஆயிரும், கிடைச்சிடும். அது இல்லாம ஃபார்வர்ட் போயிட்டு ரிவர்ஸ் வரதுக்கான ஃபேவர்ஸ் தான் இதுல இருக்கு. பேட்டரி எல்லா ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ இருக்கு, தாராளமா நீ ஃபார்வர்ட் போயிட்டு ரிவர்ஸ் வரலாம். அது இல்லாம இன்னொரு அட்வான்டேஜ் இந்த நெட்வொர்க்ல நம்மளுக்கு இருக்கு, பேட்டரி பிளாட்டா, அதாவது ஹரிசாண்டல் அப்பியரன்ஸ்ல இருக்கு. அப்ப சீரிஸ் பேரலல் நீ என்ன பண்ணலாம், ஈஸியா ஜட்ஜ் பண்ணலாம். ஜட்ஜ் பண்ணாலும் அது வேணாம், நீ ஏரோ போட்டே போ, அப்பதான் நம்மளுக்கு ஈஸியா இருக்கும். பேட்டரில இருந்து இங்க கரண்ட் வருது, வந்த கரண்ட் இந்த இடத்துல வந்து ரெண்டா ஸ்பிளிட் ஆகுது. அன்வான்டா கரண்ட்டுக்கு எந்த நொட்டேஷனும் கொடுக்க வேணாம், அது தேவையில்லாத கன்ஃபியூஷனை கிரியேட் பண்ணும்.
தேவைப்பட்டா நொட்டேஷன் பின்னாடி போய் கொடுத்துக்கலாம், ரிவர்ஸ் வரப்ப கொடுத்துக்கலாம், இப்போதைக்கு வேணாம். சோ இங்க வந்த கரண்ட் 2ஆ ஸ்பிளிட் ஆறதுக்கு அப்புறம் ஒரு ஆர்ம் சிம்பிளா இருக்கு, இன்னொரு ஆர்ம் காம்ப்ளெக்ஸா இருக்கு. அப்ப இதை அனலைஸ் பண்ணலாம்னு தோணுது. சோ இந்த கரண்ட் எடுத்துட்டு இங்க வரப்ப அகைன் 2ஆ ஸ்பிளிட் ஆகுது. கரண்ட் 2ஆ ஸ்பிளிட் ஆயிடுச்சுன்னா பேரலலுக்கான ஃபர்ஸ்ட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சுன்னு அர்த்தம். செகண்ட் கண்டிஷன் ஆகுதான்னு பாருங்க. இந்த 2 1 ஓமுக்கும் பிகினிங்கும் 2 1 ஓமுக்கும் எண்டும் கரெக்டா இருக்கு. அப்ப இந்த 2 1 ஓமும் பேரலல், 1 ஓமையும் 1 ஓமையும் பேரலல் பண்ணா 0.5 ஓம்னு வந்துடும். இதை வச்சு புது நெட்வொர்க் வரைஞ்சிருங்க. ஸோ அப்ப இது என்ன அப்படின்னா 0.5 ஓம். ஸோ நெக்ஸ்ட் இது வந்து 2 ஓம், அப்புறம் கீழே ஒரு 2 ஓம் இருக்கு. அதுக்கப்புறம் இவங்களோட ஒரு பேட்டரி கனெக்ட் ஆயிருக்கு விச் இஸ் 1 வோல்ட். திருப்பி ஃப்ரெஷ்ஷா ஆரம்பிக்கும். பேட்டரியில இருந்து கரண்ட் டெலிவர் ஆகுது, அது இங்க வந்து 2ஆ பிரியுது. கரண்ட் 2ஆ பிரிஞ்சிருச்சுன்னா பேரலலுக்கான ஃபர்ஸ்ட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சுன்னு அர்த்தம். செகண்ட் கண்டிஷன் ஆகுதான்னு பாருங்க. ஆகல. 0.5க்கும் 2க்கும் பிகினிங் கரெக்டா இருக்கு, ஆனா எண்டு வேற வேற இடத்துல இருக்கு. அப்படின்னா 0.5ம் 2ம் பேரலல் கிடையாது. பேரலல் கிடையாதுன்னா நீங்க ஸ்பிளிட் பண்ணப்பட்ட கரண்டை வச்சுக்கிட்டு டிராவல் பண்ணலாம். அப்ப இதுல போற கரண்ட் எடுத்துட்டு டிராவல் பண்றப்ப அதே கரண்ட் தான் இதுலயும் போகுது. அப்ப இது ரெண்டுலயும் ஒரே கரண்ட் போகுது. ஒரே கரண்ட் போகுதுன்னா அது சீரீஸ். சீரீஸ்னா நீ 2 ரெசிஸ்டாரையும் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிட்டா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இங்க 2.5 ஓம்னு வந்துடும். இது 2 ஓம் ரீடைன் பண்ற மாதிரி. அப்புறம் பேட்டரி விச் இஸ் 1 வோல்ட். திருப்பி ஃப்ரெஷ்ஷா ஆரம்பிங்க. பேட்டரியில இருந்து கரண்ட் டெலிவர் ஆகி 2ஆ பிரியுது. கரண்ட் 2ஆ பிரிஞ்சிருச்சுன்னா பேரலலுக்கான கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் கண்டிஷன். செகண்ட் கண்டிஷன் ஆகுதான்னு பாருங்க. ஆகுது. 2.5க்கும் 2க்கும் பிகினிங்கும் ஒரே இடத்துல இருக்கு, எண்டும் ஒரே இடத்துல இருக்கு. அப்ப இது ரெண்டு என்னது? பேரலல். இத பேரலல் பண்ணி சிங்கிள் ரெசிஸ்டன்ஸா மாத்தாத. நான் உனக்கு ஆல்ரெடி பல ப்ராப்ளத்துல திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே இருக்கிற பாயிண்ட் தான். பியூர் பேரலல் வந்துருச்சுன்னா இங்கே நீ என்ன பண்ணலாம்? கரண்ட் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சு. இப்ப இந்த ஆம்ல போற கரண்ட்டை நான் ஐ அப்படின்னு எழுதுறான், இந்த ஆம்ல போற கரண்ட் I1 எழுதுறான். இப்ப எனக்கு ஐ வேணும். ஃபார்முலா என்ன? கரண்ட்டுக்கு பேட்டரி பை ரெசிஸ்டன்ஸ். பேட்டரி 1 வோல்ட், ரெசிஸ்டன்ஸ் 2.5. I1 வேணும். பேட்டரி பை ரெசிஸ்டன்ஸ். பேட்டரி 1 வோல்ட், ரெசிஸ்டன்ஸ் 2 ஓம். ஏன்னா பேரலல்ல பேட்டரிங்கிற வோல்டேஜ் சேம். அந்த க்ளூ இருக்கிறதுனால நீ இங்கே என்ன பண்ணலாம்? கரண்ட் கண்டுபிடிச்சிடலாம். அதை விட்டுட்டு இதை சிம்பிளிஃபை பண்ணி சிங்கிள் ரெசிஸ்டாரா மாற்றி கரண்ட்டை கண்டுபிடிச்சிட்டு ரிவர்ஸ் வரப்ப டிவிஷன் ரூல் அப்ளை பண்ணி 2-3 ஸ்டெப் நீ எக்ஸ்டெண்ட் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும். அப்போ பியூர் பேரலல் வருதான்னு ஒரு மூமெண்ட்டும் பார்த்துக்கிட்டே இரு. வந்துருச்சுன்னா அங்கே நீ கரண்ட் த்ரூ ஈச் ரெசிஸ்டாருக்கான அந்த ரிவர்ஸ் லாஜிக்குள்ள வந்துடலாம். இப்ப எனக்கு இது தேவைப்படாதுப்பா, இதான் தேவைப்படும். என்ன காரணம்? செம சிம்பிள். இந்த ஆம்ல தான் அந்த 1 ஓம் ஒழிஞ்சுக்கிட்டு இருக்கு. இவனோட கரண்ட்டை தான் கேட்டிருக்காங்க. அதனால பாட்டம் ஆம் எனக்கு இந்த இடத்துல என்ன ஆகாது? பெருசா பிளே ஆகாது. அதனால அதுல நீ கண்டுபிடிச்சாலும் எனக்கு யூஸ் ஆகாது. அதனால நான் அதை பாதர் பண்ணல. இப்ப இதை வச்சு டிராவல் பண்ண போறேன். அதாவது இதுல போற கரண்ட்டை தான் நான் ஐன்னு போட்டேன். இதை வச்சு ரிவர்ஸ்ல இங்க வரணும். பேட்டரில இருந்து டெலிவர் ஆன கரண்ட் 2ஆ பிரியுது. பிரிஞ்ச ஒரு கரண்ட்டுக்கு நான் வச்ச பேரு ஐ. சீரீஸ்ல இருக்கிறதுனால இங்கேயும் ஐ தான். இதை வச்சு இங்க போங்க. இந்த 2 ஓம்ல ஃப்ளோ ஆகிற கரண்ட் ஐ. பேட்டரில இருந்து டெலிவர் ஆகி 2 பார்ட் வருது. அதுல ஒரு பார்ட்டுக்கு நான் வச்ச பேரு ஐ. பாருங்க, பேட்டரில இருந்து டெலிவர் ஆகி வர ஒரு பார்ட்டுக்கு நான் வச்ச பேர் ஐ. இப்ப இந்த ஐ அகைன் 2ஆ ஸ்பிளிட் ஆகுது. அதுல ஸ்மால் ஐங்கிறது இந்த 1 ஓம்ல ஃப்ளோ ஆகுற கரண்ட். இதுவும் 1 ஓம், இதுவும் 1 ஓம்னா இந்த கரண்ட் வந்து ஈவனா தான் பிரியும். அப்ப ஸ்மால் ஐங்கிறது யாருன்னா கேபிட்டல் ஐ பை 2. கேபிட்டல் ஐ ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டான். 1/2.5 பை 2 போட்டா 1/5 0.2 ஆம்பியர். இதான் நீ ரிவர்ஸ் வரப்ப கவனமா இருக்கும். ஏரோ இருந்ததுன்னா எந்த இடத்துல உள்ள ஏரோவுக்கு நீ என்ன நேம் வச்ச, அதே நேம அதே இடத்துல உள்ள ஏரோவுக்கு நீ திருப்பி திருப்பி ஆஃபர் பண்ண ஐடியா கிடைக்கும். இது ஒரு ஸ்டைல். எல்லா ரெசிஸ்டாரோட கரண்ட்டும் கேட்டா கேஷுவலா வந்துடும். ஏதாவது ஒரு ரெசிஸ்டார் அப்படிங்கிறப்ப நீ கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ஃபுல்லா யோசிக்கணும்னு அவசியம் இல்லாம அதுக்குன்னு தகுந்த மாதிரி நீ என்ன பண்ணலாம் யோசிக்கலாம். கரண்ட் எலக்ட்ரிசிட்டினாவே பசில் மாதிரி தான், ட்விஸ்ட் தான். நீ ஸ்மார்ட்டா என்ன பண்ண திங்க் பண்ணணும். அந்தந்த நெட்வொர்க் தகுந்த மாதிரி யோசிக்கணும். எல்லாத்துலயும் க்ளூஸ் கிடைக்கும். இல்ல எல்லாத்துலயும் நாம பயன்படுத்துற க்ளூ ஒரே மாதிரி இருக்கலாம், அவ்வளவுதான். அதுதான் வருமே தவிர எல்லா ப்ராப்ளமும் ஒரே மாதிரி வந்துடாது. ஒண்ணுலயும் க்ளூஸ் காமனா இருந்தாலும் திங்கிங் டிஃபர் ஆகும். நீ திங்க் பண்ணி தான் சால்வ். இன்னொரு கஷ்டமான கொஸ்டின் பாப்போம். இது ஈஸி தான், கஷ்டம் கிடையாது, நார்மல் தான். ஆனா ஸ்ட்ரகிள் ஆகும். எப்படின்னா நான் பார்த்த மாதிரியே இல்லை, இது வித்தியாசமா இருக்கு அப்படிங்கிற அந்த பதட்டம் வரும். நாளைக்கு இதுல ஏதோ ஒரு நம்பரை மாத்தினாங்கன்னா அது வேற கொஸ்டினா மாறி. ஓகே, அப்ப ஸ்லைட் சேஞ்சஸ் இன் கொஸ்டின் வில் காஸ் மோர் சேஞ்ச் இன் ரிசல்ட் அண்ட் ஸ்டெப்ஸ். நல்ல கொஸ்டின் செட் இருக்கு. பிசிக்ஸை பொறுத்தவரையும் ஒரு பெரிய ஓப்பன் இருக்கு, எப்படி வேணாலும் கேட்கலாங்கிற ஓப்பன்.
அப்ப எப்படி கேட்டாலும் நம்ம அனலைஸ் பண்றதுக்கு ரெடியா இருக்கணும். அதுக்கு சரியான க்ளூஸை கலெக்ட் பண்ணிக்கணும். ஸோ அந்த மாதிரி அனாலிசிஸ்ல வர ஒரு டிஃபரெண்டான கொஸ்டின் தான் அடுத்து பார்க்க போறோம். ஸோ எனக்கு கொஸ்டின் நம்பர் 23 இம்பார்ட்டன்ட். In the given circuit, the internal resistance of 18-volt cell is negligible if R1 is equal to 400 ohm, R3 is equal to 100 ohm, and R4 is equal to 500 ohm. And the reading of an ideal voltmeter across R4 is 5 volt. Then value of R2 will be. முதல்ல அவங்க கொடுத்திருக்கிற சர்க்கியூட்டை வரைஞ்சிடறேன். அவங்க என்னென்ன ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ கொடுத்திருக்காங்களோ அதையும் ஃபில் பண்ணிடுறேன். பேட்டரி கொடுத்திருக்காங்க, அது 18 வோல்ட், அதையும் ஃபில் பண்ணிட்டேன். இதுல R1 வேல்யூ எவ்வளவு சொல்லியிருக்காங்கன்னா 400 ஓம்னு சொல்லியிருக்காங்க. R3 வேல்யூ எவ்வளவு சொல்லியிருக்காங்கன்னா 100 ஓம்னு சொல்லியிருக்காங்க. R4 வேல்யூ எவ்வளவு சொல்லியிருக்காங்கன்னா 500 ஓம்னு சொல்லியிருக்காங்க. R2 வேல்யூ மிஸ்ஸிங், அதை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சம கேள்வி இது. ஏன்னா சிங்கிள் பேட்டரி இருக்கிறதுனால நம்ம மூளை என்ன சொல்லணும்னா ஃபார்வர்ட் போயிட்டு ரிவர்ஸ் வந்துடலாம்னு சொல்லும். இங்க அதை பண்ண முடியாது, ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ மிஸ்ஸிங். இந்த மாதிரி ஏதாவது ஒரு ரெசிஸ்டார் வேல்யூ மிஸ் ஆயிருந்தா நீ ஃபார்வர்ட் போயிட்டு ரிவர்ஸ் வருதுங்கிறது முட்டாள்தனமான முடிவு. நீ வேற ஏதாவது க்ளூ இருக்கும், அந்த க்ளூவை வச்சு என்ன பண்ணலாம்னு யோசிக்க ஆரம்பிக்கும். இந்த மாதிரி ஏதாவது ரெசிஸ்டார் வேல்யூ மிஸ் ஆகுது, இல்ல வேற ஏதோ ஒரு டேட்டா ரெக்வஸ்ட் பண்ணிருக்காங்கன்னாவே ஒரு அடிஷனல் க்ளூ கொடுத்துருப்பாங்க. அடிஷனல் க்ளூ இங்க என்ன இருக்கு அப்படின்னா, இந்த 500 ஓம் ரெசிஸ்டார் இருக்குல்ல, இதுல உள்ள வோல்டேஜை மெஷர் பண்றாங்க, விச் இஸ் 5 வோல்ட். இதுதான் அடிஷனல் க்ளூ. இத நூல் பிடிச்ச மாதிரி பிடிச்சுக்கிட்டு இதை வச்சு அடுத்தடுத்த டேட்டாஸை கலெக்ட் பண்ணும். அகைன் இது பசில் மாதிரி தான். உன்னை கொண்டு போய் எங்கேயாவது இறக்கி விடுவாங்க, நீ வழியை கண்டுபிடிச்சு வெளியே வரணும். எப்படி கண்டுபிடிக்கிறது? நான் ஆல்ரெடி சொன்னதான், இப்போதைக்கு ரெசிஸ்டார்ல 3 டேட்டா இம்பார்ட்டன்ட், வி ஆர் ஐ. 2 டேட்டா இருந்தா 3வது டேட்டாவுக்கு ட்ரை பண்ணும். இதுல வி இருக்கு, ஆர் இருக்கு, அதை வச்சு ஐ கண்டுபிடி. ஐயோட ஃபார்முலா என்ன? வி பை ஆர். வி 5 வோல்ட், ஆர் 500, அப்படின்னா 1/100 ஆம்பியர் அப்படின்னு. இதுவும் எப்படிப்பா இருக்கு? சீரீஸ்ல இருக்கு. நம்மளுக்கு இங்க ஒரு சின்ன ஃபேவர் நடக்குது. பேட்டரியோட அப்பியரன்ஸ் பிளாட்டா இருக்கிறதுனால சீரீஸ் பேரல் என்ன பண்ணிடலாம், கம்ஃபர்டபுளா ஜட்ஜ் பண்ணிடலாம். அப்ப இதுல 1/100 ஆம்பியர் கரண்ட் போகுதுன்னா இதுவும் சீரீஸ்ல இருக்குன்னா சீரீஸ்ல ஒரே கரண்ட் தான் ஃப்ளோ ஆகும். அப்ப இதுலயும் எவ்வளவு ஃப்ளோ ஆகும்? 1/100 ஆம்பியர் தான் ஃப்ளோ ஆகும். இப்ப கரண்ட் இருக்கு, ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, அப்ப 2 டேட்டா இருக்கு. அப்ப 3வது டேட்டா வோல்டேஜ் கண்டுபிடிங்க. வோல்டேஜோட ஃபார்முலா கரண்ட் இன்டூ ரெசிஸ்டன்ஸ். கரண்ட் 1/100, ரெசிஸ்டன்ஸ் 100, அப்ப 1 வோல்ட். இது 2 எப்படிப்பா இருக்கு? சீரீஸ். நம்ம இன்னைக்கு கிளாஸோட பிகினிங்ல ரெசிஸ்டார் இன் சீரீஸ் பார்த்தோம். அதுல டெரைவ் பண்றப்ப எழுதின ஃபர்ஸ்ட் லைன் என்னப்பா? V is equal to V1 plus V2 plus V3 தான். அப்ப சீரீஸ்ல இருந்தா வோல்டேஜ் நீ என்ன பண்ணிக்கலாம்? ஆட் பண்ணிக்கலாம். அப்ப இது ரெண்டையும் ஆட் பண்ணி வோல்டேஜ் 1 வோல்ட், சாரி 6 வோல்ட் எழுதிடலாம். 1 plus 5, 6 வோல்ட். தம்பி கவனிப்பா, கவனிக்கவே மாட்டேங்கிற. எப்படா புரியும்? நோட்ஸ்ல பாக்குற, மேல பாக்குற, சைட்ல பாக்குற, எப்படி புரியும்? முக்கியமான ப்ராப்ளம்னு சொல்லியாச்சு, அப்புறம் அதை கவனிக்கலன்னா என்ன பண்ணுறது? இதை நான் எங்க ஆரம்பிச்சு எங்க முடிச்சேன்னு சொல்ல முடியுமா? போனாலும் சொல்ல முடியுமா? அப்புறம் எதுக்கு வர கிளாஸ்? சோ 6 வோல்ட் இது ரெண்டையும் ஆட் பண்ணணும். நெக்ஸ்ட் என்ன? இப்ப இதுவும் எப்படி இருக்குன்னா பேரலா இருக்கு. பியூர் பேரலல்ல வோல்டேஜ் சேம். அப்ப இந்த குரூப்புக்கு 6 வோல்ட்னா அப்ப இந்த குரூப்புக்கு எவ்வளவு இருக்கும்? 6 வோல்ட் இருக்கும். அடுத்து என்ன? அடுத்து திருப்பி யோசிக்கணும். இந்த இடத்துல ஸ்ட்ரகிள் கூட ஆகும். அப்ப நீ திருப்பி யோசிக்க வேண்டியதுதான். நம்மளுக்கு 2 டேட்டா இருந்தாதான் 3வது டேட்டா எடுக்கணும். அப்ப எல்லாத்துலயும் 2 டேட்டா எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. அப்ப இதுல ஒரு டேட்டா இருக்கு, இன்னொரு டேட்டா எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஈஸியா எடுத்துடலாம். இந்த மொத்த யூனிட்டுக்கு எவ்வளவு தேவைப்படுதுன்னா 6 வோல்ட். இப்ப நீ இப்படி யோசிக்கிற, இதுக்கு 6 வோல்ட், இதுக்கு 6 வோல்ட்னா 12 வோல்ட் வருமே அப்படின்ட்டு. 12 வோல்ட் வரணும்னா அது சீரீஸா இருக்கணும். இதுதான் சீரீஸ் கிடையாது. இவங்க 2 பேரும் பேரலல். பேரலல்ல வோல்டேஜ் சேம். அப்ப இந்த குரூப் ஆஃப் ரெசிஸ்டாருக்குள்ள வோல்டேஜ் 6 வோல்ட். நீங்க டோட்டலா 18 கொடுத்திருக்கீங்க. 18ல 6 இதுக்கு போயிடுச்சு. அப்ப ரிமைனிங் 12 வோல்ட் இருக்கு. ஓகே தானே? ஃப்ரம் திஸ் இதோட கரண்ட் கண்டுபிடிச்சிடலாம். கரண்டோட ஃபார்முலா வோல்டேஜ் பை ரெசிஸ்டன்ஸ். வோல்டேஜ் 12, ரெசிஸ்டன்ஸ் 400. அப்படின்னா உங்களுக்கு எவ்வளவு வரும் அப்படின்னா 3/100 ஆம்பியர்.
அப்ப இதுல ஃப்ளோ ஆகிற கரண்ட் 3/100 ஆம்பியர். இந்த 3/100 ஆம்பியர்ங்கிற கரண்ட் ரெண்டா ஸ்பிளிட் ஆகும். ஆல்ரெடி இதுல எவ்வளவு போகுதுன்னு கண்டுபிடிச்சோம், 1/100 கண்டுபிடிச்சாச்சு. அப்ப மிச்சம் என்ன ஆகணும், 2/100 ஆம்பியர் தான் இதுல போகும். இப்ப V இருக்கு, I இருக்கு, அதை வச்சு R எடுத்து ஃபார்முலா V/I. V6, I 2/100/100 மேல போயிடுச்சுன்னா 300 வரும். ஏற்கனவே சொன்னதா, இது பசில் மாதிரிதான். உன்னை எதையாவது ஒரு மூலையில இறக்கி விட்டுரும், நீ ஒண்ணா கண்டுபிடிச்சிட்டு வெளியே வரணும். இந்த பசில்ல பயங்கரமான ட்விஸ்ட் அப்படின்னு ஒண்ணு வரவே வராது. சீரிஸ் பேரல் இவ்வளவுதானே பசில்ல இருக்க முடியும். சீரிஸ்னா கரண்ட் சேம், பேரலல்னா வோல்டேஜ் சேம். சீரிஸ்ல வோல்டேஜ் ஆட் பண்ணிக்கலாம். இதுதான் நம்மளுக்கு திருப்பி 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 வர்ற பாயிண்ட்ஸ். அப்ப இந்த பாயிண்ட்ஸை வச்சுக்கிட்டு டேட்டாஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ண ஆரம்பிக்கும். எக்ஸ்ட்ராக்ட் பண்ண நம்மளுக்கு என்ன ஆயிடும், அந்த ஆன்சர் வந்து திருப்பி சொல்றா. அவங்க இந்த வோல்டேஜ் கொடுத்தாங்க, நான் அதை வச்சு இந்த கரண்ட் எடுத்தேன். ரெண்டு சீரீஸ்ல இருக்கிறதுனால இந்த கரண்ட்டையும் அந்த கரண்ட்டையும் ஈக்குவல்னு கன்ஃபார்ம் பண்றேன். இந்த கரண்ட்டையும் ரெசிஸ்டன்ஸையும் வச்சு இங்க உள்ள வோல்டேஜ் எடுத்தேன். ரெண்டு சீரீஸ்ல இருக்கிறதுனால வோல்டேஜ் ஆட் பண்ணேன். அவனோட இவன் பேரலுங்கிறதுனால இவனுக்கு அதே வோல்டேஜ் வரும்னு கன்ஃபார்ம் பண்ணேன். இவங்க மொத்த பேருக்குமே 6 வோல்ட், என்னோட 18ல இங்க 6 போயிருச்சுன்னா இங்க 12 வோல்ட் வரும்னு அடுத்து அதை கன்ஃபார்ம் பண்ணேன். அதை வச்சு இந்த இடத்துல உள்ள கரண்ட் எடுத்திருக்கா. இந்த கரண்ட் வந்துதான் ரெண்டா பிரியிற மாதிரி நெட்வொர்க் ஆஃபர் ஆயிருக்கு. இதுல போற கரண்ட் ஆல்ரெடி 1/100, இதுல மிச்சம் எவ்வளவு வருங்கிறத கண்டுபிடிச்சு அதை வச்சு ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கு. நாளைக்கு நீ இந்த சொல்யூஷன் பாக்குறப்ப இதுல எது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்னே தெரியாது. சும்மா இப்படி பார்த்தேன்னா ஒண்ணுமே புரியாது. நீ அப்ப திருப்பி இந்த கொஸ்டின் எழுதிட்டு இது ஒரு பசில், நம்ம எங்கேயாவது ஒரு இடத்துல நுழைஞ்சு வெளியே வரணும் அப்படின்னு யோசிச்சு டிராவல் பண்ணும். இதே மாதிரி இன்னொரு கொஸ்டின் பார்ப்போம். எடுங்க 16 எடுங்க. In the circuit shown, the current through 4 ohm resistor is 1 ampere. When the points P and M are connected to DC voltage source, the potential difference between the points M and N is. முதல்ல அவங்க கொடுத்திருக்கிற நெட்வொர்க்கை நான் வரைஞ்சுக்கிறேன். கொஞ்சம் பெரிய நெட்வொர்க்கா இருக்கு, ஆனா என்ன ஃபேவர் நடக்குது, அப்பியரன்ஸ் ஆஃப் நெட்வொர்க், அவங்க சொல்ற பேட்டரி கனெக்ஷன்ஸ் எல்லாம் பிளாட்டா இருக்கிற மாதிரி இருக்கு. அப்ப சீரிஸ் பேரல் ஓரளவுக்கு ஈஸியா ஜட்ஜ் பண்ணலாம். இதுதான் அவங்க சொல்லியிருக்கிற நெட்வொர்க். இந்த பாயிண்ட் எம், இந்த பாயிண்ட் என், இது பி. பிக்கும் எம்முக்கு அக்ராஸா ஒரு பேட்டரி கனெக்ட் ஆயிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஆனா பேட்டரியோட நம்பர் ஆஃபர் ஆகல. நம்பர் ஆஃபர் ஆகலைன்னா ஃபார்வர்ட் போயிட்டு ரிவர்ஸ் வர முடியாது நம்மளால. ஏன், பேட்டரி இருக்கணும், இல்ல இங்கே ஓவரால் கரண்ட் இருக்கணும். அப்படின்னா ஃபார்வர்ட் போயிட்டு ரிவர்ஸ் வரலாம். அவங்க என்ன கேட்கறாங்களோ அதை கண்டுபிடிச்சிடலாம். ஓவரால் கரண்ட் இல்ல, பேட்டரியும் இல்ல, இருக்குன்னு சொல்றாங்க, அதோட வேல்யூ இல்லை, அதனால ஃபார்வர்ட் போயிட்டு ரிவர்ஸ் வர முடியாது. இது ஒண்ணு. எப்ப அந்த மாதிரி இல்லையோ வேற ஏதாவது க்ளூஸ் இருக்கான்னு பார்க்கணும். இதுல க்ளூ, ஆனா ஒரு ஃபேவர் இருக்கு, இதுல எல்லா ரெசிஸ்டார் வேல்யூ இருக்கு. அப்ப நம்ம சிம்பிளிஃபை பண்றதுன்னா பண்ணலாம், சக்சஸ் கிடைக்குமான்னு தெரியாது. ரெசிஸ்டார் வேல்யூ இல்லைன்னா தான் சிம்பிளிஃபை பண்றது கஷ்டம், சிம்பிள் வந்துகிட்டே இருக்கும். ரெசிஸ்டார் வேல்யூ இருக்கிறதுனால சிம்பிளிஃபை பண்ணலாம், ஆனா சக்சஸ் கிடைக்குமான்னு தெரியாது. ஆனா வேற ஏதாவது க்ளூ இருக்கான்னு பாருங்க. ஒரு க்ளூ இருக்கு, அந்த க்ளூவை வச்சு ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு செக் பண்ணுங்க. இப்ப இந்த இடத்துல உள்ள கரண்ட் கொடுத்துருக்காங்க, எவ்வளவு சொல்லியிருக்காங்கன்னா இதுல ஃப்ளோ ஆகுற கரண்ட் 1 ஆம்பியர்ங்கிறாங்க. இதை வச்சு வோல்டேஜ் கண்டுபிடிச்சிடலாம். வோல்டேஜோட ஃபார்முலா கரண்ட் இன்டு ரெசிஸ்டன்ஸ். அப்போ 1 × 4 4 வோல்ட்னு வந்துடும். இதுவும் பேரலா இருக்கிறதுனால இதுலயே என்ன ஆயிடும், எனக்கு வோல்டேஜ் 4 வோல்ட்னு கிடைச்சிரும். எனக்கு இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, இந்த டாப் ஆர்ம்ல எல்லா டேட்டாஸும் கிடைக்குது, அதான் புரியுது. ஆனா இவங்க கொஸ்டின்ல செட் பண்ணிருக்கிற டார்கெட் என்னன்னா பொட்டன்சியல் டிஃபரன்ஸ், which means voltage between M and N கேட்கறாங்க. இங்க உள்ள வோல்டேஜ் கேட்கறாங்க. கரெக்ட் தானே? அப்ப இந்த வோல்டேஜ் எனக்கு வேணும், அப்படின்னா இதுல போற கரண்ட் வேணும். ஆனா எனக்கு டேட்டா எங்க ஜெனரேட் ஆயிட்டு இருக்குன்னா டாப் ஆர்ம்ல தான் ஜெனரேட் ஆகுது. பாட்டம்ல ஒண்ணுமே என்ன ஆகல, டேட்டா கிடைக்கல. அப்ப நான் என்ன பண்ணலாம், கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணலாம் பாட்டம், அதான் நல்லது. டாப்பை சிம்பிளிஃபை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பொதுவா நம்ம ஏன் சிம்பிளிஃபை பண்றோம்னா எல்லா டேட்டாவையும் எடுக்கிறதுக்காக சிம்பிளிஃபை பண்றோம். ஃபார்வர்ட் போயிட்டு ரிவர்ஸ் வரப்ப எல்லா டேட்டாவும் கிடைக்கும். இதுலதான் எல்லா டேட்டாவும் இருக்கு. அப்ப தேவையில்லாம டாப் ஆர்மை சிம்பிளிஃபை பண்ணி டைம் வேஸ்ட் பண்ண வேணா, பாட்டம் ஆர்மை மட்டும் சிம்பிளிஃபை பண்ணுவோம். அவங்க சொன்னதுபடி பேட்டரி இங்கதான் இருக்கு அப்படின்னா இங்க இருந்துதான் கரண்ட் வரும். வந்த கரண்ட் ரெண்டா பிரியுது.
பாட்டம் அமுக்கு வாங்க. இங்க வர கரண்ட் அகைன் ரெண்டா பிரியுது. கரண்ட் ரெண்டா பிரியுதுன்னா பேரலலுக்கான ஃபர்ஸ்ட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுதுன்னு அர்த்தம். செகண்ட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதுன்னு பாருங்க, ஆகுது. 2.5க்கும் பிகினிங் ஒரே இடத்துல இருக்கு, எண்டு ஒரே இடத்துல இருக்கு. அப்ப இது ரெண்டும் பேரலல். இதை வச்சு புது நெட்வொர்க் வரைஞ்சிருங்க. நான் தேவையில்லாம டாப்பை சிம்பிளிஃபை பண்ணாலும் பிரோஜனம் கிடையாது. ஆல்ரெடி வி ஹாவ் ஆல்மோஸ்ட் ஆல் டேட்டாஸ். ஸோ அதனால நான் அதை அப்படியே டிரா பண்ணிக்கிறேன். இப்போ ஒரே ஒரு ஐடியா கிடைச்சிருக்கு. இவங்க ரெண்டு பேரும் என்னது பேரலல் பண்ணா 0.25 ஓம்னு வரும். அதுக்கப்புறம் இங்க ஒரு 1 ஓம் இருக்கு, இதை நான் டிஸ்டர்ப் பண்ணல. அதுக்கப்புறம் இந்த இடத்துல என்னென்ன பாயிண்ட்ஸ் மார்க் பண்ண முடியுமோ மார்க் பண்றேன், MNP. ஓகே தானே? நெக்ஸ்ட் என்ன, திருப்பி இந்த Pல இருந்து ஒரு கரண்ட் வந்து ரெண்டா பிரியுது. நான் பாட்டம் ஆமுக்கு போறேன். இதுல என்ன கரண்ட் போகுதோ அதே தான் இதுல போகுது. ஒரே கரண்ட் போகுதுன்னு அது என்னப்பா, சீரிஸ். சீரிஸ்னா நீங்க ஆட் பண்ணிக்கலாம். அப்ப அடுத்து உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா, இன்னும் சர்க்கியூட் பெட்டரா சிம்பிளிஃபை ஆகுது. 4 ஓம், 3 ஓம், அப்புறம் சீரிஸ் பண்ணி ஆட் பண்ணிட்டேன் 1.25 ஓம். இப்ப இன்னும் சிம்பிளிஃபை ஆகுறப்ப உங்களால பாயிண்ட்ஸ் எல்லாம் ஒழுங்கா மார்க் பண்ண முடியாது. மார்க் பண்ண அவசியம் இல்லை, அப்படியே வச்சுக்கோங்க. மார்க் பண்ண முடிஞ்சதா பண்ணுங்க, மித்ததெல்லாம் அப்படியே விட்டுருங்க. இப்ப இது மூணுமே பேரலல் தான். இது ரெண்டையும் பேரலல் பண்ணா சிங்கிள் ஆயிருமா? அதோட இது பேரலல் தானே? அப்ப ஆப்வியஸ்லி மூணுமே பேரலல் தான். மூணுமே பேரலல்னா வோல்டேஜ் சேம். ஆல்ரெடி இதுல உள்ள வோல்டேஜ் 4 வோல்ட் நம்மளுக்கு நல்லா தெரியும். அப்ப பேரலல்ல வோல்டேஜ் சேம்னா இப்ப இதுல உள்ள வோல்டேஜ் உங்களுக்கு 4 வோல்ட்னு. இதை யூஸ் பண்ணி நீங்க கரண்ட் ஐ கண்டுபிடிக்கலாம். கரண்டோட ஃபார்முலா என்ன? V by R. V எவ்வளவு இருக்குன்னா 4, R வந்து 1.25, கரண்டோட யூனிட் ஆம்பியர். இப்ப இந்த லைன்ல போற கரண்ட் வந்து யாருன்னா ஐ. அந்த சிம்பிள் போடுங்க. அப்ப P ல இருந்து கரண்ட் வந்து ரெண்டா பிரியுது. இந்த கரண்ட்டுக்கு நான் வச்ச பேர் தான் ஐ. இதுல போற கரண்ட் என்னது? ஐ. இதை வச்சு இங்க போங்க. இந்த லைன்ல வர கரண்ட்டுக்கு என்னப்பா பேர் வச்சிருக்கோம்? ஐ. அப்ப இதுல போற கரண்ட் ஐ, இதுல போற கரண்ட் ஐ. இப்ப இங்க உள்ள வோல்டேஜ் நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். சின்ஸ் வி ஹாவ் கரண்ட் ஆன் 1 ஓம் ரெசிஸ்டன்ஸ் நவ். அப்போ வோல்டேஜ் கண்டுபிடிங்க. வோல்டேஜோட ஃபார்முலா கரண்ட் இன்டு ரெசிஸ்டன்ஸ். கரண்ட் ஐ, ரெசிஸ்டன்ஸ் 1 ஓம். ஐக்கு பதில் இந்த வேல்யூ போட்டுக்கலாம். இதான் பயன். முடிஞ்சிருச்சு. வோல்டேஜ் பிட்வீன் M and M ஆர் பொட்டன்சியல் டிஃபரன்ஸ் பிட்வீன் M and N தான் கேட்டிருக்காங்க. அதை நான் கண்டுபிடிச்சேன். இப்ப இதுல வந்து கம்ப்ளீட்டா ஃபார்வர்டும் போகல, கம்ப்ளீட்டா ரிவர்ஸும் வரல. அப்ப ஃபார்வர்ட் போயிட்டு ரிவர்ஸ் வர்றது ஆல்வேஸ் ஒரு கம்ப்ளீட் பிக்சர்ல ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் செகண்ட் ப்ராப்ளம் மாதிரி வரும்னு சொல்லவும் முடியல. சில நேரம் ஃபார்வர்ட் ரிவர்ஸ் எதுவுமே பண்ண முடியல. ஏதாவது ஒரு டேட்டா வச்சு லூப் அடிக்கிற மாதிரி இருக்கு. சுத்தி 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 எல்லா டேட்டாவையும் கண்டுபிடிச்சிட்டு வெளியே வர மாதிரி இருக்கு. ஆனா எதுவும் புதுசாவும் இல்லை. எக்ஸ்பிளனேஷன் வரப்ப பாயிண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு? ஒரே மாதிரிதான் இருக்கு. ஆனா திங்கிங் மட்டும் என்ன ஆகுதுன்னா மாறுது. இது இந்த லெசன்ல இருக்கிற ஒரு பெரிய சேலஞ்ச் நம்மளுக்கு. இப்படிதான் இருக்கு. இப்ப நம்ம பாக்குற ஒரு ப்ராப்ளமும் ஒரு வெரைட்டி மாதிரி தெரியும். ஓகே, எல்லாம் ஒரே மாதிரி இல்லை. இதுவும் இதுல இருக்கிற ஒரு சேலஞ்ச். நல்ல நெட்வொர்க்கை ஸ்டடி பண்ணணும். என்ன சொல்றாங்க, இது எப்படி பண்ணலாம், ஸ்மார்ட்டா எடுத்துட்டு. நம்மளுக்கு சும்மா தெரிஞ்ச 2 ஃபார்முலா வேக வேகமா எழுதி அதுல டேட்டா போட்டு ஆன்சர் எடுக்கிறதுங்கிறது நம்மளோட புத்திசாலித்தனத்தை காமிக்காது. முட்டாள்தனத்தை தான் பேப்பர்ல காமிக்கும். அதை பார்த்தாலே தெரிஞ்சிடும் டீச்சருக்கு என்னடா எப்படி பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். நல்லா ஸ்மார்ட்டா அப்ரோச் பண்ணுங்க. இன்னொரு கஷ்டமான கொஸ்டின் பார்ப்போம். கஷ்டம்னு சொல்ல முடியாது, வித்தியாசமா இருக்கிற ஒரு கொஸ்டின் பார்ப்போம். ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் பார்ப்போம். எடுங்க, 16 டிக் பண்ணுங்க. அடுத்து எனக்கு 19 இருக்கு. இம்பார்ட்டன்ட் போட்டுங்க. A current of 2 ampere flows in the circuit as shown in figure. The potential difference VB minus VD is. ஒரு சர்க்கியூட் கொடுத்திருக்காங்கப்பா. அதை நான் டிரா பண்ணிக்கிட்டேன். இதுல சில பாயிண்ட்ஸ் இருக்கு. A, B, C, Dன்னு சில பாயிண்ட்ஸ் இருக்கு. இது 2 ஓம், இது 3 ஓம், அப்புறம் இதுவும் 3 ஓம், இது 7 ஓம்ங்கிறாங்க. VB மைனஸ் VDன்னு ஒரு டார்கெட் செட் பண்ணிருக்காங்க. வித்தியாசமான டார்கெட்டா இருக்கு. VBனா இங்க உள்ள பொட்டன்சியல், VDனா இங்க உள்ள பொட்டன்சியல். அதை ரெண்டையும் கண்டுபிடிச்சு மைனஸ் பண்ணும். டெஃபினட்டா இந்த இடத்துல எப்படி பண்றதுன்னு ஒரு ஐடியாவும் கிடைக்க மாட்டேங்குது. ஒரு ஐடியாவும் கிடைக்கலன்னா நீங்க கரண்ட் த்ரூ ஈச் ரெசிஸ்டார் ட்ரை பண்ணலாம். ஏன்னா கரண்ட் த்ரூ ஈச் ரெசிஸ்டார் பண்றதுக்கான பவர்ஸ் இங்க இருக்கு பாருங்க. ஓவரால் கரண்ட் இருக்கு பேட்டரிக்கு பதிலா.
எல்லா ரெசிஸ்டார் வேல்யூ இருக்கு. அப்ப நம்ம அந்த ஸ்டைல் ஃபாலோ பண்ணலாம். இங்க இருந்து வர கரண்ட் ரெண்டா ஸ்பிளிட் ஆகுது. இதை நான் I1 இதை I2 நேம் பண்ணிக்கிறேன். இவ்வளவு நாள் நேம் பண்ணல, இப்ப நேம் பண்றோமே அப்படிங்கிற ஒரு தாட் வரும். இப்பயும் நேம் பண்ண அவசியம் இல்லை. ஆனா இந்த மாதிரி ப்ராப்ளம் 2 ஆம் தான் வச்சிருக்கு, அதனால நேம் பண்ணலாம். 2 ஆம் இருந்தா தாராளமா நேம் பண்ணலாம், உனக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும். இல்ல உனக்கு பிடிக்கலன்னா விட்டுறலாம். இல்லைன்னா இப்படி கூட யோசிக்கலாம், இந்த மாதிரி ஒரு லுக் அடிக்கடி ரிப்பீட் ஆகுது என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல, இந்த லுக் ஆஃப் ப்ராப்ளம் அந்த மாதிரி டார்கெட் எல்லாம் வந்துச்சுன்னா நேம் பண்ணிக்கலாம், நம்மளுக்கு ஈஸியா இருக்கும் அப்படிங்கிற ஸ்டைலு கூட நீ வரலாம். உன்னோட சாய்ஸ் தான். இப்ப 2 கரண்டா பிரிஞ்சிருக்கு. கரண்ட் பிரிஞ்சிருச்சுன்னா பேரலலுக்கான ஃபர்ஸ்ட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சுன்னா அர்த்தம். செகண்ட் கண்டிஷன் ஆகுதான்னு பாருங்க. ஆகல. 2 ஓமுக்கு 3 ஓமுக்கு பிகினிங் கரெக்டா இருக்கு, எண்டு வேற வேற. அப்ப இந்த 2ம் 3ம் பேரலல் கிடையாது. பேரலல் கிடையாதுன்னா நீங்க ஸ்பிளிட் பண்ணப்பட்ட கரண்ட வச்சுட்டு டிராவல் பண்ணுங்க. அப்படி பாக்குறப்ப இதுல என்ன கரண்ட் ஃப்ளோ ஆகுதோ அதே தான் இதுலயும் ஃப்ளோ ஆகுது. ரெண்டுலயும் ஒரே கரண்ட் ஃப்ளோ ஆகுதுன்னா சீரிஸ். அதே மாதிரி இதுல I2 ஃப்ளோ ஆகுதுல, அதே I2 தான் இதுலயும் போகுது. அப்ப இது ரெண்டு என்ன அப்படின்னா சீரிஸ். அப்ப இது ரெண்டையும் சீரிஸ் பண்ணா 5 ஓம்னு வரும். அதே மாதிரி கீழே 2 ரெசிஸ்டாரையும் சீரிஸ் பண்ணா உங்களுக்கு சப்போஸ் டு பி 10 ஓம்னு வந்துடும். அப்புறம் இந்த டெர்மினல் போட்டாச்சு. இது 2 ஆம்பியர். திருப்பி ஃப்ரெஷ்ஷா யோசிங்க, இந்த 2 ஆம்பியர் வந்துதான் 2ஆ பிரியுது. இதுல நம்ம I1 இது I2 நேம் பண்ணிடுறோம். கரெக்டா? இப்ப I1 I2 கண்டுபிடிக்கணும். டிவிஷன் ரூல் வச்சு கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா 2 டிஃபரெண்ட் ரெசிஸ்டார்ல ஃப்ளோ ஆகிற கரண்ட் கண்டுபிடிக்கணும்னா கரண்ட் டிவிஷன் ரூல் பெஸ்ட். ஒரே ரெசிஸ்டார்னா ஒரே நம்பர்னா ஈவனா போட்டுடலாம். அப்ப அன்இவன் நம்பரா இருந்ததுன்னா கரண்ட்டும் அன்இவனா பிரியும். அப்ப டிவிஷன் ரூல் போங்க. I1 I2 ஃபர்ஸ்ட் எழுதிருங்க. ஃபர்ஸ்ட் திங் 2 ரெசிஸ்டாரையும் ஆட் பண்ணி கீழே எழுதிருங்க. செகண்ட் திங் என்னன்னா என்ட்ரி கரண்ட் எழுதுங்க. தேர்ட் திங் உங்களுக்கு I1 வேணா அதோட ஆப்போசிட் ரெசிஸ்டன்ஸ் 10ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. I2 இந்த ஆம் கரண்ட் வேணா அந்த ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் மல்டிப்ளை பண்ணுங்க. இதை சால்வ் பண்ணா 4/3 ஆம்பியர்னு வரும். இதை சால்வ் பண்ணா 2/3 ஆம்பியர்னு வரும். நான் அப்ப I1 I2 கண்டுபிடிச்சிட்டேன். இப்ப ரிவர்ஸ் போகணும். நான் போகணும்னு அவசியமே இல்லை. நான் நொட்டேஷன் போட்டிருக்கிறதுனால எங்க I1 எங்க I2 இருக்குன்னு நம்மளுக்கு நல்லாவே தெரியும். இப்ப I1 கண்டுபிடிச்சிட்டேன். இது I1 இது I1 இது I2 இது I2. அப்ப இதுல போற கரண்ட் இதுல போற கரண்ட் இதுல போற கரண்ட் இதுல போற கரண்ட் எல்லாமே கிடைச்சிடும். இந்த மாதிரி பிகினிங்லேயே சிம்பிள் போட்டா ஒரு அட்வான்டேஜ். சிம்பிள் போடலைன்னா நீ பின்னாடி வரணும். அப்ப நான் சில ப்ராப்ளத்துல போடுறேன், சில இதுல போடல. எப்ப நான் போடுறேன்னா 2 ஆம் இருந்தா கான்பிடண்டா போட்டுது. நிறைய ஆம் இருந்தா போட மாட்டேன். ஏன்னா நிறைய டிஃபரெண்ட் சிம்பிள் நம்மள ரப்சரா மாற்றும். கம்மி சிம்பிள் இருந்தா ஈஸியா இருக்கும். இங்க இருக்கிற மாதிரி ஈஸியா இருக்கும். பண்ணிட்டேன். இப்ப கரண்ட் த்ரூ ஈச் ரெசிஸ்டார் பண்ணாலும் டார்கெட் இன்னும் அச்சீவ் பண்ணல. VB மைனஸ் VD கண்டுபிடிக்கல. அப்ப அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுக்கு நான் இந்த ரெசிஸ்டார்ல உள்ள வோல்டேஜை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிப்பேன். வோல்டேஜோட ஃபார்முலா என்னன்னா கரண்ட் இன்டு ரெசிஸ்டன்ஸ். தம்பி கவனிங்க. கரண்ட் எவ்வளப்பா இருக்கு? I1. I1ஓட வேல்யூ 4/3. ரெசிஸ்டன்ஸ் 2 கண்டுபிடிச்சோம். இந்த வோல்டேஜுக்கு இன்னொரு பேர் பொட்டன்சியல் டிஃபரன்ஸ். ஆக்சுவலா பொட்டன்சியல் டிஃபரன்ஸ் நம்ம எப்படி எழுதணும்னா VA மைனஸ் VBன்னு தான் ஜெனரலா எழுதணும். ஏன்னா இந்த 2 ஓம் ஏக்கும் பிக்கும் அக்ராஸா கனெக்ட் ஆயிருக்கு. அப்ப இப்படிதான் எழுதணும். இப்படி எழுத வேண்டிய அவசியம் எங்கேயும் வரல. அதனால நம்ம சிம்பிளா வீண் எழுதிருக்கோம். ஆனா இந்த ப்ராப்ளத்துல வந்துருச்சு. அதனால நம்ம இந்த மாதிரி எழுதுறோம். VA மைனஸ் VBன்னு எழுதுறோம். என்ன காரணம்? ஏக்கும் பிக்கும் அக்ராஸா இந்த 2 ஓம் கனெக்ட் ஆயிருக்கிறதுனால இப்படி எழுதுறோம். அப்ப சில பேருக்கு சந்தேகம் வரும், VB மைனஸ் VAன்னு எழுதக்கூடாதான்னு. எழுதக்கூடாது. கரண்ட் ஏ வழியா போற மாதிரி இருக்கு. அப்ப ஏக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அதே மாதிரி இந்த ரெசிஸ்டார்ல உள்ள வோல்டேஜ் கண்டுபிடிக்கும். வோல்டேஜோட ஃபார்முலா கரண்ட் இன்டு ரெசிஸ்டன்ஸ். கரண்ட் I2 அதோட வேல்யூ 2/3. ரெசிஸ்டன்ஸ் எவ்வளவு இருக்குன்னா 3 ஓம் இருக்கு. இந்த ரெசிஸ்டார் 3 ஓம் ஏக்கும் டிக்கும் அக்ராஸா கனெக்ட் ஆயிருக்கு. அப்ப VA மைனஸ் VB. இப்ப இதை சால்வ் பண்ணுங்க. என்ன வரும்னா 8/3 வரும். இது 2ன்னு வந்துடும். இப்ப இது ரெண்டையும் மைனஸ் பண்ணுங்க. பர்டிகுலரா இதுல இருந்து இதை மைனஸ் பண்ணுங்க. இதுல இருந்து இதை மைனஸ் பண்றப்ப கேன்சல் ஆயிடும் VA. இது மைனஸ் VB. இதுல இருந்து இதை மைனஸ் பண்றப்ப இது பிளஸ் VB ஆயிடும். அப்ப 2 மைனஸ் 8/3 எழுதலாம். பிளஸ் டேர்மா ஃபர்ஸ்ட் எழுதிட்டான், மைனஸ் டேர்மா செகண்ட் எழுதிட்டான். கிராஸ் பண்ணா மைனஸ் 2/3 வந்துடும். இதான் ஓகே. இந்த கொஸ்டின் ரொம்ப டிஃபரெண்டா இருக்கும். இப்ப இதே அப்பியரன்ஸ்ல சில நெட்வொர்க் JEE 2023 நோட்ஸ்ல இருக்கும். 2-3 ப்ராப்ளம். நீ அதை இன்னைக்கோ இல்ல நாளைக்கு நைட்டோ ட்ரை பண்ணிப்பா. இதே மாதிரி சால்வ் பண்ண முடியுதான்னு பாரு. சில ப்ராப்ளத்துல இந்த ஓவரால் கரண்ட் கொடுக்காம பேட்டரி கொடுத்துருச்சு. அப்படின்னா இந்த இடம் வரப்ப பேட்டரி வரும். பியூர் பேரலல்னா ஈஸியா I1 I2 என்ன பண்ணலாம் கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா பியூர் பேரலல்ல வோல்டேஜ் சேம். அப்ப எப்படி பார்த்தாலும் நெட்வொர்க்ல ஓவரால் பேட்டரி இருந்தாலும் ஓவரால் கரண்ட் இருந்தாலும்
இந்த ஸ்டைல் ஆஃப் டார்கெட் வந்துச்சுன்னா இப்படிதான் பண்ணும். அப்ப நீ I1 I2 நேம் பண்ணிக்கோ, ஈஸியா இருக்கும். ரிவர்ஸ் வர வேண்டிய அவசியம் இருக்காது. ஏன்னா I1 I2 அந்த நேமிங் எங்க என்ன கரண்ட்னு இண்டிகேட் பண்ணி காமிச்சிடும். இந்த மாதிரி ஆன்சர் எடுக்கலாம். இதுக்கு ஆன்சரை இப்படிதான் எடுக்கணும் அவசியம் இல்லை. நீ இங்க உள்ள வோல்டேஜ் கண்டுபிடிக்கலாம். அப்ப VB மைனஸ் VC வரும். இங்க உள்ள வோல்டேஜ் கண்டுபிடிச்சா VD மைனஸ் VC வரும். அதை மைனஸ் பண்ணாலும் இதே ஆன்சர். அப்படி நீ என்ன பண்ணிக்கலாம். ஒரு 2-3 ப்ராப்ளம் JE 2026 இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. இதே ஸ்டைல இருக்கும். வேற ஸ்டைல்லாம் ஹோல்டுல வை பார்க்கலாம். நம்ம இன்னும் நிறைய படிச்சுட்டு பார்க்கலாம். இந்த ஸ்டைல் ட்ரை. அவ்வளவுதான்ப்பா. நான் சொன்ன 7 ப்ராப்ளமும் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். நான் எந்த இயரும் இந்த மாதிரி நடத்தினது இல்லை. அப்படியே லைனா போவேன். நான் எழுதின நம்பர் படி போவேன். இந்த இயர் தான் நான் மாத்தி மாத்தி நடத்தணும். அந்த கிளாஸோட அந்த மூடு செயின் மாதிரி இருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நடக்கும். நீ படிக்கிறப்ப மாத்தி மாத்தி பாக்குற மாதிரி இருக்கும். அப்ப நல்லா யோசிக்கிற மாதிரி. டைம் என்ன? 9 தான் ஆகுது. ஓகே, இன்னும் சில ப்ராப்ளம் பார்த்துடலாம். கஷ்டமானதா பார்த்ததுனால இப்ப சிம்பிளா ஒரு 2-3 ப்ராப்ளம் பார்த்துடலாம். ப்ராப்ளம் நம்பர் 3 எடு. A uniform wire of resistance R is cut into n equal parts and then these parts are connected in parallel. Find the effective resistance of combination. கவனிங்க. ஒரு ஒயர் இருக்கு, அதோட ரெசிஸ்டன்ஸ் ஆறுங்கிறாங்க. இதை n ஈக்குவல் பார்ட்ஸா கட் பண்றாங்க. நான் என்னோட கம்ஃபர்டபிலிட்டிக்கு எண்ணுக்கு பதில் நானா 3ன்னு எடுக்கிறேன். அப்ப 3 ஈக்குவல் பார்ட்ஸா நீங்க கட் பண்ணா உங்களுக்கு என்ன ஆகும்னா R/3 R/3 R/3. அப்புறம் இந்த பார்ட்ஸை என்ன பண்றாங்கன்னா பேரலா கனெக்ட் பண்றாங்க. அப்ப அதோட ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் என்னன்னு கேக்குறாங்க. பேரலல்ல ஈக்குவலன்ட் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா 1/Rp is equal to 1/R1க்கு பதில் R/3, 1/R2க்கு பதில் R/3, 1/R3க்கு பதில் R. அப்ப 1/Rp is equal to சால்வ் பண்ணா 3/R plus 3/R plus 3/R என்ன ஆயிடும் அப்படின்னா 9/R. இதுல இருந்து RP கண்டுபிடிச்சா R/9 வரும். 9க்கு பதில் நான் 3² மாத்துறேன். 3க்கு பதில் n ரீப்ளேஸ் பண்ணிக்கிறேன். இதான் ஃபைனல். நான் எண்ணுக்கு பதில் ஏன் நம்பர் போட்டேன்னா ஈஸியா முடிஞ்சிடும். ஸ்மார்ட் ஒர்க் தான் நீ கரண்ட் எலக்ட்ரிசிட்டில பண்ணணும். இதே எண்ணுக்கு பதில் நம்பர் போடாம எண்ணுனே வச்சுக்கிட்டா R/n 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 வரும். அப்ப இங்க R/n 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 பிளஸ் ஆன் போகும். அப்ப சிம்பிளிஃபை பண்றப்போ ஒரு பைனாமியல் சீரிஸ் யூஸ் பண்ற மாதிரி வரும். எக்ஸ்டெண்டடா இருக்கும். அதுக்கு பதில் இப்படி போயிட்டா ஈஸியா முடியும். அதனால இந்த மாதிரி பண்ண இப்படி பண்ணலாம்னா பண்ணலாம். எப்ப பண்ணணும்னா ரெசிஸ்டன்ஸ் ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ். அப்ப n வந்துருச்சு, எண்ணுக்கு பதில் 3 போகும். ரெசிஸ்டார் பத்தி பேசுறாங்க. அதுல ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸா டார்கெட்டா வைக்கிறப்ப அப்ப எண்ணுக்கு பதில் நீ என்ன பண்ணலாம், எண் வந்துருச்சுன்னா எண்ணுக்கு பதில் 3 போடலாம். இப்ப உனக்கு ஒரு சந்தேகம் வரும், 4 போடக்கூடாது. போடலாம், பெருசா போகும். நம்மளோட நோக்கமே சீக்கிரமா முடிக்கணுங்கிறதுக்காண்டி தான். அதனாலதான் 3 எடுத்து. அப்ப திருப்பி சந்தேகம் வரும், 2 போடக்கூடாதா? 2 பார்ட்ஸ் எடுக்கக்கூடாது. எடுத்துக்கலாம். அப்படி எடுத்தா இங்க 4 வரும். 4னா இங்க என்ன வரும்னா 2² வரும். அப்ப எந்த 2க்கு பதில் n ரீப்ளேஸ் பண்றதுன்னு டவுட் வரும். அதுல ஒரு கன்ஃபியூஷன் வராம இருக்கிறதுக்காண்டி தான் நான் என்ன பண்ணிருக்கேன் 3 எடுத்து. ஸோ நான் எப்பயும் இதான் பண்றேன். கம்ஃபர்டபுளா இருக்கும். ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ்ல n பிளே ஆயிடுச்சுன்னா யூ ஷுட் கோ NS3. ஃபைனலி யூ கேன் ரீப்ளேஸ் 3SN. அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. இதெல்லாம் சிம்பிள். இதெல்லாம் 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி கொஸ்டின் எல்லாம் வந்துச்சுன்னா லக்கு தான், அதுன்னு பண்ணிடலாம். இந்த மாதிரி கொஸ்டினுக்குலாம் நிறைய பேர் ஆன்சரை மனப்பாடம் பண்ணி படிக்கிற எபிலிட்டி இருக்கிறவங்க எதெல்லாம் மனப்பாடம் பண்ண முடியுமோ மனப்பாடம் பண்ணிட்டு, எதை மனப்பாடம் பண்ண முடியாதோ அதுக்கு மட்டும் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும். அது ரொம்ப டஃப்பா இருக்கும். ஒரு மாதிரி ரொம்ப நேரம் படிக்கிற மாதிரி இருக்கும். புரிஞ்சு படிச்சா ஈஸியா படிக்கலாம், சீக்கிரம் படிச்சிடலாம். ஆனா புரிஞ்சு படிக்கிறப்ப படிச்சதெல்லாம் புரிஞ்சிருச்சாலும் பிராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். பிராக்டிஸ் பண்ணி பார்க்கலன்னா ஃபெயிலியர் தான். 4th கொஸ்டின். n equal resistors of resistance capital R are connected in parallel and in series.
ஃபைண்ட் தி ரேஷியோ ஆஃப் தேர் ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ். அகைன் n வருது ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ். ஒரு அட்டெம்ப்ட் அவங்க என்ன சொல்றாங்கன்னா பேரலல்னு சொல்றாங்க, இன்னொரு அட்டெம்ப்ட் சீரிஸ்ங்கிறாங்க. நீங்க அப்ப எண்ணுக்கு பதில் 3 போட்டுருங்க. ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் கேட்கறாங்கனாவே 3 போட்டுருங்க. பேரலல்ல ஈக்குவலன்ட் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா 1/RP is equal to 1/R1 plus 1/R2 plus 1/R3. சீரீஸ்ல என்ன அப்படின்னா R1 plus R2 plus R3. இந்த 3 ரெசிஸ்டாரோட வேல்யூ 6ன்ட்டாங்க. அப்ப R1 6, R2 6, R3 6னா 3/Rன்னு வந்துடும். ஃப்ரம் திஸ் RP கண்டுபிடிச்சா R/3. 3க்கு பதில் n ரீப்ளேஸ் பண்ணிடலாம். 3 ரெசிஸ்டாரோட வேல்யூ ஈக்குவல். அப்ப R1 6, R2 6, R3 6, அப்ப 3Rன்னு வரும். திருப்பி 3க்கு பதில் n ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். பேரலல்ல நிறைய ரெசிஸ்டார் கனெக்ட் ஆயிருக்கு, அதோட ஈக்குவலன்ட் இருக்கும். சீரீஸ்ல அதே மாதிரி அதே அளவுக்கு நிறைய ரெசிஸ்டார் கனெக்ட் ஆயிருக்கு, அதுக்கு அதோட ஈக்குவலன்ட் இருக்கு. ரேஷியோ கேட்டிருக்காங்க. அப்ப R/n ரேஷியோ NR. RR கேன்சல், கிராஸ் பண்ணிட்டா 1:n. முடிஞ்சிருச்சு. டிக் பண்ணுங்க. இந்த கொஸ்டின் நம்பர் 4ம் கொஸ்டின் நம்பர் 30ம் ஒரே மாதிரி இருக்கும். அதனால நீங்க என்ன பண்ணிருங்கன்னா 30 ஹோம்ஒர்க்னு போட்டுருங்க. மிச்சம் நாளைக்கு பார்ப்போம். ஸோ நாளைக்கு கிளாஸ்ல நம்மளோட பிளான் வந்து மோர் தென் 2 பேட்டரி இருந்தா எப்படி சால்வ் பண்றது, மோர் தென் 1 பேட்டரி இருந்தா எப்படி சால்வ் பண்றது, அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் பார்க்க போறோம் KVL KCL யூஸ் பண்ணி. அப்ப நாளைக்கு கிளாஸ் நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். கிர்ச்சாஃப் கரண்ட் லா, வோல்டேஜ் லா கத்துக்கிட்டு அதை பேஸ் பண்ணி ப்ராப்ளம் பார்த்து முடிப்போம். முடிச்சுட்டு டைம் இருக்கும், இந்த நோட்ஸ்ல இருக்கிற மிச்சம் வேற வேரியன்ட்ல இருக்கிற ப்ராப்ளம்ஸ் பாக்குற மாதிரி இருக்கு. என்னைய பொறுத்தவரையும் 5 டைட்டில் இருக்கு. ஓம்ஸ் லா, ரெசிஸ்டார் இன் சீரிஸ், ரெசிஸ்டார் இன் பேரலல், KVL KCL. இந்த 5 டைட்டிலையும் நல்லா டிஸ்கஸ் பண்ணிட்டு இதுல ப்ராப்ளம் பார்த்து கரண்ட் எலக்ட்ரிசிட்டிக்கு நல்ல பேஸ்மெண்ட் போகணும். போட்டாச்சுன்னா அடுத்தடுத்த டைட்டில் ப்ராப்ளம் வரப்ப ஈஸியா இருக்கும். புது பாயிண்ட்ஸ் எதுவும் என்ன ஆகாதுன்னு வராது. எல்லாத்தையும் இந்த 5 டைட்டிலே கேதர் பண்ணிடணும். எல்லா பாயிண்ட்ஸ், எல்லா விதமான நெட்வொர்க்கையும் சால்வ் பண்றதுக்கான பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்துடணும். அப்படி எடுத்துட்டா அடுத்தடுத்து நம்மளுக்கு என்ன இருக்கும்னா இன்னும் ஈஸியா இருக்கும். மிச்சம் அடுத்த கிளாஸ் பார்ப்போம். நாளைக்கு தான் பிளான். 12 to 1:30 கிளாஸ், 1:30 to 2:30 வந்து டெஸ்ட். நாளைக்கு டெஸ்ட் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்னதுதான். என்ன டெஸ்ட்? கெப்பாசிட்டர் அண்ட் காஸ் லா, MCQ டைப் தான். ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் லாக் அவுட் ஆயிக்கலாம்ப்பா. சரி.